இறையருளின் சிறப்பினை வேண்டி போற்றுதலுக்கும் நாள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தளவாய்புரம் ஜவுளி மற்றும் ரெடிமேட் வியாபாரிகள் சங்கம் நடத்தும் 3ஆம் ஆண்டு சிறப்பு பட்டிமன்றத்தை இங்கே சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாசத்தோடும் பொழிலோடும் மொழியோடும் பாங்கோடும் மகிழ்ச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அந்த அன்னை அருள்மிகு பத்ரகாளியம்மன் தாமே எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மனை வணங்குகின்றேன். என்னை பெற்றோரை வணங்குகின்றேன். இயற்கையை வணங்குகின்றேன். கடைக்குட்டி தங்கமாகிய நடுவர் உள்ளிட்ட அவையோரை வணங்குகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற நேயர் நெஞ்சங்களாகி உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். வணக்கம் நேயர்களே. குரலை கேட்கறதுக்கு அழகா இருக்கும். காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே கைப்பற்ற நினைக்கும் மனமே. கைக்கு கை மாறும் பணமே கைப்பற்ற நினைக்கும் மனமே. போது வருவதோ போது போது சொல்வதோ தேடு போது வருவதோ போது போது சொல்வதோ. ஆசைதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியும். காசைதான் கடவுளப்பான்னு கடவுளுக்கே தெரியும், இந்த 2 குண்டுக்கும் தெரியல. என்னங்க உண்மையிலே யார் நடத்தக்கூடிய விழா? ஜவுளி மற்றும் ரெடிமேட் சங்க வியாபாரிகள் நடத்தக்கூடிய விழா. அவங்களுக்கு தெரியுங்க காசோட அருமை, எந்த அளவுக்கு அரும்பாடுபட்டு அந்த காசை சேர்த்து அந்த ஆண்மகன் பாடா பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த வியாபாரிகள் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கர்ம வீரர்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்களா, எல்லா சமுதாயத்துக்கும் செஞ்சீங்க, நீங்க பிறந்த அந்த நாடார் சமுதாயத்துக்கு நீங்க ஒன்னும் சிறப்பா செய்யலையேங்கும் போது அவர் ஒரு பதில் சொன்னாருங்க. நானும் உங்கள் இனத்தில் ஒருவன் என்ற உரிமையோடு சொல்கிறேன். அவர் சொல்றாரு, நாடார் என் பிள்ளைகளுக்கு ஒரு தராசு 4 படிக்கலும் கொடுத்தா போதும், அவன் 10 குடும்பத்தை காப்பாற்ற வைப்பான். அவனுக்கு எதுக்கு நான் எதுவும் செய்யணும்? எந்த அர்த்தமுள்ள வார்த்தை இல்லையா? கடவுள் 2 பேர்ட்ட மட்டும் தாங்க தராச கொடுத்தாரு. ஒன்னு அந்த நீதியை வழங்கக்கூடிய அந்த நீதி தேவதை, 2வது நம் சத்திரிகுல நாடார் வம்சத்துக்கிட்ட தராச கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அதுதான். இந்த உலகத்தில் அன்னாசி பழங்கள் இல்லாத கடைகள் கூட உண்டு, ஆனால் அண்ணாச்சி கடைகள் இல்லாத உலகமே கிடையாது என்றால் அதுதாங்க நாடார் இனத்துக்கான சான்றோர்கள மக்களுக்கான பெருமை. சன் டிவி உனக்கு இல்லை, ஜெயா டிவி உனக்கு இல்லை, சன் டிவி உனக்கு இல்லை, ஜெயா டிவி உனக்கு இல்லை. நாடகையே உழைத்தாய், உடலை விட்டு உயிர் தீர்ந்து போகின்ற நேரத்திலே, உடலை விட்டு உயிர் தீர்ந்து போகின்ற நேரத்திலே உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக ஓடியதையாம். உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக ஓடியதையாம். உலகத்தில் அதிசயங்கள் 7 என்று சொல்வதுண்டு, உலகத்தில் அதிசயங்கள் 7 என்று சொல்வதுண்டு. உப்பையும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையாம். உப்பையும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையாம். உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே. அவரை போல தலைவர் உண்டாங்க. இந்த சொத்து சொகத்திலையும் அவரை சேர்க்க முடியாது, சொந்த பந்தத்திலையும் சேர்க்க முடியாது. ஒத்த பைசா கூட சேர்க்காத ஒரு உத்தமர்னா கர்ம வீரர் தான். அதே நேரத்தில் தாய் உறவை கூட தள்ளி வைத்து பார்த்த ஒரு பெருந்தலைவர்னா அவர் தாங்க காமராசர். அவரை போல யாராவது தலைவர் உண்டா? பல அணைகள் கட்டியவர் நம் தலைவர். இப்ப இருக்க பாவி போய் பல துணைகளை கட்டிக்கிட்டு கிடக்கான். ஊருக்கு யார் இருக்கான்னு தெரியல. அந்த ஊருக்கு போனவர் தான் இங்க வச்சிருக்க முடியும், அவனுக்கே தெரியுது. புரிஞ்சா சரி உங்களுக்கு. அப்பேற்பட்ட உத்தம தலைவரை மீண்டும் வணங்கி அழகா சொன்னாங்க, திரைகடல் ஓடியும் திறமையும் தேடி என்று சொல்வார்கள். அதை செய்யக்கூடியது யாருங்க? நம்ம ஆண்மகன் தானங்க. உள்ளூரில் வேலையில்லை என்றால் வெளியூரில், வெளியூரில் வேலையில்லை என்றால் வெளிநாட்டில். வெளிநாட்டுல போய் என்ன வேலை பார்ப்பாங்கிறது இவங்களுக்கு தெரியுமா? ஆடு மேய்ப்பான், மாடு மேய்ப்பான், ஒட்டகம் மேய்ப்பான், ஏன் கக்கூஸ் கூட கழுவாங்க. யாருக்காக? தன் பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, குடும்பத்திற்காக. அவன் காசு கஷ்டப்பட்டு அனுப்புவான். கார் வாங்குவான், பங்களா வாங்குவான், வீடு கட்டுவான், அதை வாங்குவான், இதை வாங்குவான். அவனை பெத்த தாய்மாருக்கு
தாய் தகப்பனுக்கு 2 இட்லி போடுவாளுங்களா அந்த இந்த பாதவதியா? நிகழ்ச்சியை வந்து இப்ப இந்த யூடியூப் மூலமா பாக்குற எத்தனையோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இத பாப்பாங்க. அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாம் இப்ப கணவன் மனைவி குழந்தைகளோட உங்க குடும்பத்தோட இருக்கீங்க. வெளிநாட்டுல தான் மனைவி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன் மனைவி கட்டிலில் தூங்குவதற்கும் தன் பிள்ளை தொட்டிலில் தூங்குவதற்கும் எத்தனை இளைஞர்கள் தரையில படுத்து அங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு இளைஞர் எழுதுனா அரபு நாட்டுக்கு போகாதே, ஆடு மேய்க்க சொல்லுவாங்க, இந்தியாவிலே இரு ஈஸியா இருக்கும், உண்மைய சொல்றேன் ஊரை விட்டு போகாத, எப்படா வருவோம்னு நினைப்ப, ஏண்டா வந்தோம்னு நினைப்ப, ஐயோ விடுங்கடான்னு சொல்லுவ, ஓலமிட்டு கத்த தோணும், அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன், அக்கடாவுன்னு இந்தியாவுல கிடன்ட்டு சொன்னான் பாத்தீங்களா? அப்ப எத்தனை இளைஞர்கள் பணத்துக்காக தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு அருமை. அவன் அங்க கக்கூஸ்டா கூட இங்க என்ன சொல்லான ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்காம்பாங்க. எவ்வளவு தூரத்திற்கு தன் குடும்பத்திற்காக தன்னுடைய அவமானத்தை கூட தாங்கிக் கொள்கிறானே, அவனுடைய சம்பாத்தியத்தை வேணும்னு சொல்ல முடியுமா? சும்மா வந்து நின்னுகிட்டு என்னமோ இவங்க சாமர்த்தியம். அவனை பெற்ற தாய் தகப்பனுக்கு 2 இட்லி போடாத பாதவத்திகள்மா. உண்மையிலே ஆண்கள் பாவம் தான். அம்மா என்ன பண்ணுவாங்க, தான் குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பாவுக்கு தெரியாம பையனுக்கு பணம் கொடுப்பாங்க. அம்மா. ஆமா. அதுவே பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம பெத்த அம்மாவுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எவ்வளவு அவமானமா இருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலைங்க. எங்களுக்கு அதான் சொல்லுவார்கள், ஆஹா சொல்லுவாங்க, ஒன்னா இருந்தா குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் இந்த பெண்கள் சாமர்த்தியம் இருக்கு இல்லையாமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி இருப்போம்? அண்ணன் தம்பி 4 பேரு ஒரு தட்டுல சாப்பிடுவாங்க, ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கடிச்சு திம்போங்க. ஆசக்கார குடும்பம். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபத்தோ நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போய் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாலே இணைந்து நின்றோம் கண்ணுக்கு கண்ணாக. இப்படி ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் ஆண்கள்ங்க. மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் முடியும், மூத்த அண்ணி சொப்பன சுந்தரி வலதுகால் எடுத்து வீட்டுக்குள்ள வருவா, அண்ணன் தம்பி ஆளுக்கு ஒரு திசையா போயிருவான் அல்லமா? இதை இல்லை என்று எந்த பெண்ணாவது மறுக்க முடியுமா? இதான் உங்க சாமர்த்தியமா? எந்த குடும்பம் எங்கேயாவது நீங்க பிரிஞ்சு கிடந்த அண்ணன் தம்பியை சேர்த்ததா ஒரு பெண்ணை சொல்ல முடியுமா? நான் சொன்ன மாதிரி சொல்லலாம். சேர்ந்திருந்த அண்ணன் தம்பிகளை 4 குடும்பமா பிரிச்ச நல்ல வேலை உங்களுக்கு. இதான் உங்க சாமர்த்தியம் இல்லையா? வேற ஒண்ணு இல்ல நடுவர்களே. எங்க ஆண்மகனுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற ஆண்மகனுக்கு மரியாதை உண்டா? அத சொல்லுங்க. ஏதாவது உண்டாங்க? உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்க. தாத்தா காலத்துல இப்ப இங்க பெரியவங்க எல்லாம் இருக்கீங்கம்மா, தாத்தா பேரு முருகன் இருந்தா பாட்டி முறுக்குன்னு கூட சொல்ல மாட்டா தெரியுமா? ஏன்னா அதுல 3 வருதான். கடையில போய் ருக்கு தாங்கம்பா. கடைக்காரன் புரிஞ்சுக்கிட்டு கிளவி முறுக்கு கேட்காண்டு கொடுத்து விட்டுருவான். முருங்கக்காய் கூட கேட்க மாட்டாளாம், ஏன்னா அதுல 3 வருதான். ருங்கக்காய் தாங்கம்பா. கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டு கிளவி முருங்கக்காய் கேட்காண்டு கொடுத்து விட்டுருவாங்க. என்னங்க அப்படி? அது ஒரு மரியாதை. இப்ப நான் எந்த திசைக்கு போறேனோ அதுல 2 விளக்கு மாத்தையும் போட்டு வச்சிருக்கா என் பொண்டாட்டி, காலை நீட்டி உட்கார்ந்துக்கிட்டு. ஒரு காலத்துல பெண்கள் புருஷன் பேரையே சொல்ல மாட்டாங்க, இன்னைக்கு புருஷன் இருக்கிறதே நிறையவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. Facebookல அதுக்கு நான் பொறுப்புல அன்மேரிட் சிங்கிள்ஸ் அப்படினு போட்டுட்டு உங்கள சொல்லல, சிட்டி பெண்களோட நிலைமையை சொல்றேன். ஆமா ஆமா. இப்போ அந்த டிவின்ற ஒரு சனியை வந்தது, எல்லாரும் பேரை சொல்லிட்டு கிடக்கு. அர்ஜுன் சார், கவின் சார், விளக்கு மாத்து சார்ன்னு பேரை சொல்லிட்டு கிடக்குது. வாடா போடா பொட்டக்கண்ணால் நடக்கா இல்லையா? எதை டிவியில கூட அதானுங்க காட்டுறான். அவ்வளவு எது? அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுறது எப்படி, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது எப்படி, மாமியாரை கொல்றது எப்படி, இதைத்தானே டிவியில காட்டிக்கிட்டு நடக்கான். இதையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு என் பொண்டாட்டில டிவி பார்த்தானா ஒரு பெட்டி நிறைய முறுக்கு வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாமா. கருக்கு முறுக்கு டிவி ஓட முறுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் முறுக்கு காட்டி காலியாயிருந்ததுக்கு பக்கத்துல இருந்து கொசுவத்தி தூக்கி தின்றுருக்கா. அந்த நேரம் பார்த்து நான் போவனா, என் கெட்ட நேரம். எந்த கடையில முறுக்கு வாங்கினீங்க? முறுக்கு கசந்து கிடக்குங்க. ஏன் பாதவத்தி நீ திங்கிறது முறுக்கு இல்ல கொசுவத்தி, நல்லா பாரு எப்படிங்க. கொசுவத்திக்கு முறுக்குக்கு வித்தியாசம் தெரியாத கூட எல்லாம் குடும்பம் நடத்திட்டு இருக்குமே. சாமர்த்தியம் இதாங்க. உண்மையிலே கல்யாண வயசு ஆணுக்கு அதிகம் ஏன் வச்சாங்க தெரியுமா? பெண்ணை விட ஆணுக்கு கல்யாண வயசு அதிகம் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? வயசுக்காவது மரியாதை கொடுங்க புண்ணியவதிகளா. இந்த பையன் வயசு மூத்தவண்டாவது மரியாதை கொடுங்க, அதுக்கு தான் வச்சாங்க. தாத்தா காலத்துல சைக்கிள் ஒரு வண்டி உண்டு, அப்படித்தானம்மா? தாத்தா சீட்ல உட்காந்துருப்பாரு, கேரியர் ஒரு 2 அடி பாட்டி கீழே உட்காந்துருப்பா, மரியாதை. எங்க அப்பா காலத்துல டிவிஎஸ் 50 சீட்டு கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்கும், ஆனா ஒரே மரியாதை இருந்தது.
எங்க காலத்துல ஹீரோ ஹோண்டா கொஞ்சம் சீட் அகலமாச்சு மரியாதை கிடைக்குது. என் புள்ள காலத்துல இப்ப ஒரு மாடல் விளங்காத மாடல் அப்பாச்சி என்னன்னா ஆரம்மா டியூக்கா அது என்ன பூக்குன்னு தெரியல டீக்கு ஊக்குன்னு அது ஒரு மாடல் வந்திருக்கு. இந்த பையன் இங்க கிடக்காம கீழே அந்த புள்ளைய தூக்கி 3வது மாடியில வச்சிருக்கு. அங்க அப்ப உள்ள வண்டியில பிடிக்கிறதுக்கு கம்பி இருக்கும், இப்ப பிடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு கை இது கம்பி கிடையாது. இப்படி பாக்குறது இந்த பையன் இவன் இப்படிதான் கிடப்பான், அந்த பண்ணி குட்டி கிடந்த மாதிரி கிடப்பான். இவன் கழுத்தை எட்டி பிடிச்சோட மவனே நீ வாயை திறப்ப என்ன அவன் தொடக்கூடிய அங்கேயே நெரிச்சு போடுதா. இதான் உங்க சாமர்த்தியம், விளங்காத சாமர்த்தியங்க. அதான் சொன்ன அடியே அடியே இவளே அடிய வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே அடியே அடியே அழகே என்ன வேணான்னு சொல்லி பறந்தவளே. 5 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாமா. நல்லா நல்லா நான் பேசுறது உண்மை இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, நான் உட்கார்ந்துருந்தேன். 5 பேர் ஒரு இடத்துல ஒன்னா மண்ணா தான் பேசிட்டு இருப்பா, பெருமையா பேசுவா. அதுல ஒரு பொம்பளை இருந்துச்சு வீட்டுக்கு போய் இப்ப இந்த 4 பேர் எந்திரிச்சு போறவளை தான் பேசிட்டு இருப்பா. இருக்கா இல்லையாமா அதை பத்தியான உண்மை அதான் உண்மை. இப்ப 4ல அடுத்த ஒண்ணு எந்திரிச்சு போய் இந்த 3 மூதேவியும் அவளை தான் பேசிட்டு இருக்கும். சரியாக்கும் அவன் அவ என்னெல்லாம் பண்ணி 3 4 ஒன்னத்தான உட்காந்து அழுதிய. இப்ப இந்த 3ல ஒருத்தி எந்திரிச்சு போக மாட்டான். அவ முகத்தை இவ பாப்பா, இவ முகத்தை அவ பாப்பா. ஏன்னா நம்ம எந்திரிச்சு போனோம்னா இந்த 2 சனி நம்மளை பத்தி பேசுறது அவளுக்கு தெரியும். அனுபவமா வளர்ந்துருக்காங்க. எவ்வளவு தூரத்துக்கு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், நாங்கெல்லாம் அப்படி எந்திரிச்சு போனா பேசுறோம், நீங்க ஆண்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்துட்டா என்ன பேசுறோம்? நாங்க ஊரை பத்தி பேசுவோம், உலகத்தை பத்தி பேசுவோம், அரசியலை பத்தி பேசுவோம், நாட்டை பத்தி பேசுவோம், நல்லதை பத்தி பேசுவோம், நல்லது நடக்கணும்னு பேசுவோம். அப்படித்தானையா? நம்ம யாரையும் கெடுத்து பேசுனதா சரித்திரம் கிடையாதுங்க. ஆண்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. ஆண்கள் அணி 100 ஆண்கள் 100 மண்டைகள் ஒன்னா சேருங்க. ஆனா 2 கொண்ட ஒன்னா சேர்ந்ததா வரலாறே கிடையாது. வார வாரத்தி சாமர்த்தியத்தை அதான் உண்மைங்க. கடவுள் உங்களுக்கு எவ்வளவு திறமையை கொடுத்து என்னத்துக்கு 2 பெண் ஒரு இடத்துல நீங்க சேர்ந்து உட்கார்ந்துருக்க பார்ப்போம். இவ்வளவு எதுக்குமா 2 அழகான பெண்ணு நீங்க ஒன்னா வருவீங்களாக்கும் பார்ப்போம். அழகான பொண்ணு இருந்தா கொஞ்சம் அசிங்கமான பிள்ளையை தான் கூட்டு வருவான். ஏன்னா அவ்வளவு பெருமையா பேசணுமா? எப்ப அந்த அக்கா அழகு பாரு, ஏன்னா 2 அழகு வராது. இப்படித்தானே இருக்கு, வேற ஒண்ணு இல்லைங்க. நம்ம வீட்டிலே வருவோமே, உறவுகள் கவனிக்கையிலே நீங்க வித்தியாசம் கேட்கலாமா? உங்க அண்ணன் தம்பி வந்து ஆட்டை அடிக்க கோழி அடிக்க அசந்தா புருஷனையும் தூக்கி போட்டு மிதிக்க இதானமா நடக்கு. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பியும் சர்ற பொருளும்பாங்க, எண்ணெய் வெடிக்கும், அடுப்பு எரியும். அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சமையல் நடக்கும். ஆனா எங்க அண்ணன் தம்பி வரட்டும், எனக்கு குது குதுன்னு வரைச்சுக்கிட்டு வருது தான். மூக்கு கடையில் உங்க அண்ணனை கூட்டு போய் 3 இட்லி வாங்கி கொடுத்து அவனை அப்படியே அனுப்பிட்டு எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வைப்பாங்க. ஏன்னா சின்னதான் இவளுக்கு காய்ச்சல் தீருமா. வாட் இஸ் மீன் பை குது குது? குது குதுன்னா அதான் வேற வழி இல்ல. காய்ச்சல் காய்ச்சல் கள்ள காய்ச்சல். அன்னைக்கு என் மாப்பிள்ள வந்திருக்கான், என் பொண்டாட்டிக்கு தம்பி வந்தா நிக்கா பாருங்க வரத்து. எத்தனை ஆட்டுக்கறி எடுத்துட்டு வாங்கட்டா காலைல 7 மணிக்கு. சரிண்டு வண்டியை எடுத்து வெளியே தான் கொண்டு போய் எத்தான் எங்க அண்ணனுக்கு தலைக்கறினா ரொம்ப பிடிக்கும், அந்த தலையும் எடுத்து வந்துருங்க. சரிம்மா அடுத்த கிழமை எத்தான் குடல் ரத்தம்னா எங்க அண்ணன் நல்லா திம்பான், அவனுக்கு குடல் ரத்தத்தையும் எட்டு வாங்க. அடுத்த பைக்கை ஸ்டார்ட் தான் பண்ணிப்ப எத்தான் கொஞ்சம் நில்லுங்க அந்த காலையும் எடுத்துட்டு வந்துருங்க, 4 காலையும் எடுத்து வந்துருங்க. என்ன நல்லா கால் வச்சு ஆட்டுக்கால் பாய வச்சு கொடுத்தா எங்க ஒன்னே நல்லா திம்பாமா. அவன் மண்ணெளி கொடுத்தாலும் திம்பான்னு எனக்கு தெரியும். அப்படி திம்பான்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வாங்கன்ட்டா. நான் ஒரே கேள்வி கேட்டேம்மா, ஆட்டுல கறி எடுத்தாச்சு, தலையை எடுத்தாச்சு, கை கால் எடுத்தாச்சு, இன்னும் குடல் ரத்தத்தையும் எடுத்தாச்சு, இன்னும் ஒண்ணு பாக்கினேன். வேற என்னத்தான்? அந்த ஆட்டை அறுக்கும் போது அந்த ஆடு போட்ட புழுக்க கிடக்கும், அதையும் அள்ளிட்டு வரேன், நீ நல்லா வறுத்து கொடு. ஏன் சாமர்த்தியசாலிகளா? என் தங்கச்சி வேற 2 கட்டப்பை கொண்டு வந்திருக்கான்னா, நம்ம ஊர் மண்ணை அள்ளி போட்டு கொடுத்து விடுங்க, அந்த 2 கட்டப்பையிலையும் கொண்டு போட்டு. என்ன பாடுங்க, இவ்வளவு சாமர்த்தியமா இருக்கீங்களே. நான் சொல்றது கரெக்ட்னா ஆண்கள் கைத்தறல் கொடுங்க. ஒரு பெண்களுடைய பார்வையில புருஷன் என்ன செஞ்சாலும் பெண்களுடைய பார்வையில மிகப்பெரிய ஹீரோ யாரு தெரியுமா? யாரு? எங்களுடைய அப்பாக்கள் தான் பெண்களுக்கு என்னைக்குமே ஹீரோ. கரெக்டா? அதே போல பெண்களுடைய பார்வையில நீங்க புருஷன் என்ன செஞ்சாலும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தா எங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரி தான். உண்மையில அவன் தான் கஷ்டப்படுறான் நீங்க நினைப்பீங்க. கரெக்டா? அதே போல பெண்களின் பார்வையில ரொம்ப லக்கி மேன் யாரு தெரியுமா? அதிர்ஷ்டக்காரி யாரு தெரியுமா? அக்கா வீட்டுக்காரு தங்கச்சி வீட்டுக்காரு. அவெல்லாம் எப்படி பாத்துக்கிட்டான், நானும் வந்து வாச்சிருக்கேன். அக்கா வீட்டுக்காரு தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் லக்கி. பெண்களுடைய பார்வையில கடைசி ஒரு லிஸ்ட் வரும்,
ஊதாரி, நாதாரி, பேமாளி, காசுக்கு பரவான், புரோஜனம் இல்லாம, தண்டச்சோறு, தருதல, இவனை கெட்டிக்கிட்டு அப்படின்றதுல அந்த லிஸ்ட்ல தான் புருஷங்கிற ஒரு லிஸ்ட் வர்றாரு அப்படின்ட்டு சொன்னா அப்ப எங்களை எவ்வளவு கேவலமா கரெக்டா நம்ம என்ன செஞ்சாலும் மனுஷனுக்கும் புருஷனுக்கும் ஒரே வித்தியாசம் தான். தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்கினா அவன் மனுஷன், தப்பே பண்ணாம திட்டு வாங்கினா அவன் தான் புருஷன். அதத்தாங்க ஒரு கவிஞன், இப்ப உள்ள கவிஞன் சொன்னா, பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவமாங்களே பரிதாபம் நாங்களே, பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவமாங்களே பரிதாபம் நாங்களே, எந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமாம் பெண்கள் உலகமே நரகமே, ஒரு ஊடன் கதை சொன்னார் என் கதை அதுதான். வேதனையில சொல்றாங்க, என்ன பாடுங்க, என்னமோ இவ பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் எனக்காகலாம், தலைய பின்னாம போட்ட லூசு கேர்வளுக்கு இது ஒரு விளக்கம், குளிச்சுட்டு அப்படி இந்த லூசு மாதிரி வெளியே வந்துருது இவங்க சாமர்த்தியத்துக்கு அது ஒரு விளக்கமா. அதுவும் பாருங்க, என்னைக்காவது ஏமா நீங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா புகுந்த வீட்டு பெருமை தான் பேசணும். அங்கேயும் போய் உட்கார்ந்துகிட்டு எங்க வீட்டுல எங்க ஐயா நடந்தாருன்னா ராச நடம்பன், ஏன்னா எங்க மாமனார அந்த பையோட கப்பகால் போய் எப்படி நடப்பாரு, 1 கிலோமீட்டர் 9 மணி நேரத்துல நடப்பாரு, அது ராச நடையாம். எங்க வீட்டுல நான் ராணி மாதிரி இருந்தம்மா பையோட சாணி தட்டிட்டு கிடந்திருக்கும், பெருமையா பாருங்க. எங்க வீட்டுல பாலாரும் தேனாரும் சுத்தி ஓடும், நாங்க குப்பரை கிடந்து நக்கிட்டு கிடப்பாம்பா, பையோட வீட்டை சுத்தி சாக்கடை ஓடுமா, போய் பார்த்தா தெரியும். எங்க வீட்டுல எங்க ரூமுக்கு ஃபேன் போட்டிருந்தோம், ஒரு ஃபேன் எக்ஸ்ட்ரா இருந்து கக்கூசுல கூட ஒண்ணு போட்டுக்கம்பா, கக்கூசபி பார்த்தா அங்க கதவே கிடையாதுமா, ஒரு சாக்க கட்டி தொங்க விட்டுருப்பானோ அதுல 1000 ஓட்டா இருக்கும். நான் உள்ள போனோம்னா ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டே இருப்பேன், வருது வருது ஏ விளக்கு வருது வெங்கை வெளியே வருது வருது விளக்கு விளக்கு வெங்கை வெளியே வருது. இந்த பாட்டுக்கு நீங்க வேற வாசிக்கணும், நல்ல பாட்டு, அவர்தான் பாடுறாரு. சிச்சுவேஷன் சாங்ல படிப்பேன். எதுக்கு அந்த பாட்டை படிக்கணும், எனக்கு 2 குழந்தையா மாதிரி திடீர்னு அவ உள்ள வந்துடக்கூடாது, அதுக்காக அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு நம்ம இருக்கேன் அடையாளம் காட்டுது. எங்க அண்ணன் வேலூர்ல இருக்காம்பா, என்ன நான் என்ஜினியர் நினைச்சா எவ்வளவு களவாண்டுட்டு வேலூர் ஜெயில கிடப்பான், ஏதாவது சரியா இருக்காங்க. இப்படி நீங்க பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்னுங்க யதார்த்தமான விஷயங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே இந்த தங்கச்சி மறுப்புறா வந்தாலாமா, உண்மைதானமா, நல்லதங்க கதையில யாரோ கொளுத்தி போட்டாங்க, அண்ணனுக்கு அவாதான் பச்சை சேலை எடுத்து கொடுக்கண்டு வந்தாங்க இல்லையா, அண்ணன்மார் ஏமாளி, உண்மையிலேயே அண்ணன்மார் தியாகம் உள்ளவங்க தான், எடுத்து கொடுத்தான். இதான் இது இழிச்சவா இப்போ இவள் நம்ம சாமர்த்தியமா மடக்கணும், 6 வருஷம் மஞ்ச சேலை கட்டி வந்துட்டா, அப்பவும் எடுத்து கொடுத்தான் அம்மா. எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு 8 தங்கச்சி மாமெல்லாம் விளங்குவானம்மா, யோசித்து பாருங்க. முதல் வருஷம் கொடுத்தான், 2வது வருஷம் கொடுத்தான், 3வது வருஷம் வந்துட்டான், இந்த வருஷம் என்ன செவப்பு சேலை அப்படின்ட்டு, யா அத்தாடி இவ்வளவு வருஷம் பூரா நம்மளை சொல்லிய முடிச்சிருவாள நினைச்சுக்கிட்டு ஒரு செக் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு, அம்மா 3வது வருஷம் பச்சை, போன வருஷம் மஞ்சள், இந்த வருஷம் செவப்பு எடுத்து தரேன், தங்கச்சி கொடுக்கல, அதுவும் ஆயுள் பெருகும்னா உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆனா இன்னொரு பரிகாரம் அதுல போட்டிருக்குன்னா ஒரு செக் பண்ணுவோம் வேண்டும், என்னன்னே அப்படின்னாலும் வேற ஒண்ணும் இல்லம்மா, தங்கச்சிமார் பூரா சேர்ந்து அண்ணனுக்கு 1 பவுண்ட்ல மோதிரம் போடணுமான்னு. எங்க அண்ணன் செத்தே போயிட்டான்னு பாதவத்தியா, பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாடா, நம்பி விடாதே பெண்ண நம்பி விடாதே, நம்பி விடாதே பெண்ண நம்பி விடாதே, பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. என்ன வரத்து வாரியம்மா நீங்க கிடந்துகிட்டு, உண்மையிலேங்க ஒவ்வொரு விஷயமும் அனுபவத்தை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இந்த சந்திரமுகி படம் பாத்திருக்கீங்களா, சேலை எடுக்கிறதுலாம் சொன்னீங்கல்ல, ஆனா நான் ரொம்ப நல்ல தங்கமான, அப்படியேம்மா உண்மையிலே சிக்கனம்னா அது அன்னபாரதி. ஆஹா, அன்னபாரதினா அது சிக்கனம், சிக்கனம். உண்மையிலே பெண்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாம் எவ்வளவு புடவை எடுப்பீங்க சும்மா சொல்லுக்கா? என்ன ஒரு 5000 ரூபாய்க்கு எடுப்போம். 5000 ரூபாய்க்கு. ஆனா நான்லாம் எவ்வளவு எடுப்பேன்? எவ்வளவுமா? நான்லாம் எவ்வளவு எடுப்பேன் தெரியுமா? வெறும் 50000 ரூபாய்க்கு புடவை எடுப்பேன். வெறும் 50000 கேட்டுக்கங்க. வெறும் அந்த அக்கா வாயில கை வச்சுட்டாடி, வெறும் 50000 ரூபாய்க்கு புடவை. ஆனா என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய்க்கு வேணும். அப்பா
500 ரூபாயாம்ல. 500 ரூபாய்க்கு பாருங்க அந்த மனசு. என்னைக்குமே வேட்டி என்னைக்குமே இந்த ரெடிமேட் வியாபாரிகள் சங்கத்துல நான் சொல்லிட்டு போறேன், பெண்கள் என்னைக்குமே லைட் வெயிட்டா புடவையை உடுத்துங்க. ஆமா, நானும் அப்படிதான் உடுத்துவேன், காத்து மாதிரி உடுத்துவேன். ஏன் தெரியுமாக்கா? துவைக்கிற என் வீட்டுக்கார கஷ்டப்படாதுங்கிற அந்த பிஞ்சு மனசுக்கு சொந்தக்காரங்க. நல்லா பெண்ணு சேலை எடுக்கிறான்னு குத்தம் சொல்லாதீங்க. ஒரு பெண் புடவை எடுத்து உடுத்துக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு நெசவாளியின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரிகிறது என்று அர்த்தம். அது உண்மைதான். ஒரு சேலை எடுத்தா பரவாயில்ல, பீரோல் நிறைய அடுக்கி வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் உசுறு போகுது. ஏமா 200 சேலைக்கு குறைவா இருந்தா கையை தூக்குங்கம்மா, யாராவது தூக்குங்கக்கா. யாருக்கு யாரும் ஏமா நான் வீட்டுல இப்ப வந்து எண்ணிடுவேன், வீட்டுக்கே வந்துருவேன். அவருக்கு பார்ட் டைம் ஜாப் அதுதான். இந்த சகோதரி அவ்வளவு சுடிதார் போடும் நினைக்கிறேன், அதான் சேலை தைரியமா கையை தூக்குது. பீரோல 4 தட்டு உண்டு இல்லாம 4ல 3 தட்டுல என் பொண்டாட்டி சேலையை தான் அடிக்க வச்சிருக்கா. 3 தட்டு எனக்கு 4வது தட்டுலாம் ஒரு 4 வேட்டி 4 பேண்ட்டுமா. என் பொண்டாட்டி ஒரு 5-5.5 அடி உயரம் தான் இருப்பா. மேல் தட்டுல அவ சேலை எடுக்கணும், என் வேட்டில ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பா. அதை எடுத்து பார்த்தா அவ கால் தடமா இருக்குது. பீரோல தரம்னா பொத்து பொத்துட்டு அவ சேலைலாம் வந்து காலில் விழும். கொஞ்சம் சந்தோஷப்படுவோம், கெட்டின பொண்டாட்டி தான் காலில் விழ மாட்டேக்கா. அவ கெட்டது சேலையாவது உழுதேண்டு. எப்படிலாம் நாங்க சந்தோஷப்படும் பற்றியா? போன வாரம் பிரிச்ச துறக்க அதுக்குள்ள 2 சேலையை தூக்கி போட்டிருக்காமா. ஆமா, ஏட்டி இங்க எதுக்கு போட்டிருக்கேன்னா எடுத்துக்கிட்டுனா குழு உளுண்டு இருக்கும்ல. நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன், ஒரு 2 நாள் இவ்வளவு தூக்கி பிரிச்சுக்கிட வைக்கணும், நமக்கு கொஞ்சம் குழு உளுண்டு இருக்கும்ல. என்ன பாடுமா, கொஞ்சமா இருக்குது. சந்திரமுகி படம் பார்த்திருக்கீங்களா? சூப்பர் ஸ்டார் அடிச்ச படம். என் பயலுக்கு ரஜினினா ரொம்ப பிடிக்கும். அந்த படம் அந்த புதுசுல பார்த்துட்டு வீட்டுல போய் படுத்திருக்கோம். இவன் என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோ தெரியல, ஊர் ஊரா போய் எங்களை சாமர்த்தியம் இல்ல சாமர்த்தியம் இல்லைன்னு இன்னைக்கு சாமர்த்தியத்தை காட்டன்னு நினைச்சுக்கவா. ஒரு 2 மணிக்கு முடிப்பு தட்டி இருக்கு. என்னை எழுப்பண்ண ஐயா எந்திரிச்சு வரோம்னா நம்ம வீட்டுல எந்திரிச்சு போறேன், இவ்வளவுதானே ஐயா. இவன் என்ன பண்ணிருக்கா, அந்த சந்திரமுகி ஞாபகத்துல ராரா சரசுக்கு ராரான்னா சிக்னல் கொடுத்துட்டா. இவன் சாமர்த்தியசாலி இல்ல, அவ கொடுத்தா நம்மளும் பதில் கொடுக்கணும்ல. தோம் 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 இங்க விட்டு எந்திரிச்சு அங்க வாண்டு கொடுத்துட்டேன். எப்படி 2 பேரும் சிக்கல் கொடுத்து முடிக்க என் பையன் முடிப்பு வந்திருக்கான். அவன் இருந்துச்சு லக 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 லகன்னா குப்புற அடிச்சு படுத்ததான் ஒரு மண்ணையும் காணும். என்ன பாடுங்க. இவளால என்னைக்காவது எங்களுக்கு சந்தோஷம் இருக்கா, மகிழ்ச்சி இருக்கா? இவங்க சாமர்த்தியத்தை பார்த்துட்டாலும் வேற ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணமாகி எத்தனை வருஷம் நமக்கு ஆயிருக்குன்னு தெரியறதுக்கே இவங்க சாமர்த்தியத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமா? கல்யாணமான புதுசுல என்னங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களாங்க அப்படின்னா இது கல்யாணமாகி 1 வருஷத்துக்குள்ள அர்த்தம். யோ எப்படின்னா 5 வருஷம் ஆச்சுட்டு அர்த்தம். இல்ல உங்க ஒப்பனை எங்களை காணோம் 10 வருஷம் ஆச்சுட்டு அர்த்தம். மரமாட்டம் நிக்கத பாரு 15 வருஷம் ஆயிட்டு அர்த்தம். எப்படி பாருங்க, அடுத்த சிக்னலே இருக்காது. வா வந்து உட்கார்ந்து சில்லு, இதெல்லாம் உங்க சாமர்த்தியத்தால வாரதுங்க. டிவிக்கு தரக்கூடிய மரியாதையை கூட நீங்கள் எங்களுக்கு தருவதில்லை. இது வாங்க உங்க சாமர்த்தியம். விளம்பர இடவேளன்னு ஒண்ணு இல்லைன்னா எங்களுக்கு சுவர்ந்து கிடையாதுமா புண்ணியவதிகளா. இது எல்லா ஆண்மகனுக்கும் தெரியுங்க. நான் விளம்பர இடவேளை பார்த்து தான் உள்ள போவேன். எனதாவது கொண்டு வாமாண்டு அவசர அவசரமா 2 தோசையை சுட்டு கொண்டு போட்டா பிச்சு வாயில வைக்க தோசை கருப்பா இருக்குமா. என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த பையனோட டிவி பார்க்க அவசரத்துல தோசைக்கல்ல இப்படி வச்சு மாவு ஊத்த போல மாத்தி வச்சு ஊத்திட்டு வந்துருக்கு. என்ன பாடுங்க, பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினாரே அவள் போதும் சொன்னாலே நான் சுகப்படவில்லை அவளாலே சுட்டது போதும் சொன்னாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போனே ஆழவிடு என்னை இனிமேலாவது வாழ வேண்டும். எவ்வளவு வேதனையா இருக்குங்க. இந்த அளவிற்கு ஒரு ஆண்மகன் வேற ஒரே ஒரு விஷயத்துல அவளை சந்தோஷப்படுத்துறாங்க. அவ சாமர்த்தியம் எதுல தெரியுமா? நான் இங்க இப்பவும் இந்த பெண்கிட்ட தான் கேள்வி. எத்தனை பேருமா உங்க வீட்டுக்காரர் படத்தை செல்போன்ல டிஸ்பிளேயா வச்சிருக்கே? கையை தூக்குங்கம்மா.
உண்மையா தூக்கணும். பரவாயில்ல, இது ஒரு 4-5 பேர் கை தூக்கிட்டா இருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல. செல்போன்ல டிஸ்பிளேயா வச்சிருக்கணும். ஒரு ஊர்ல இப்படி கேட்டா அந்த பேயில போன வீட்டுல வச்சிருக்கே பெரிய விஷயம் ஒரு அம்மா. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனையா இருக்கான அங்க ஒரு 7-8 பேர் வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தில் என் மனைவியும் சாமர்த்தியசாலி. இந்த மொபைல் போன் வாங்கி கொடுத்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் டிஸ்பிளேல என் படத்தை வச்சிருக்காம. ஒரு கை தட்டு கொடுங்க, நல்லா கை தட்டு கொடுங்க. ஏன் தெரியுமா? பாசம். ஏன் தெரியுமா? பாசம். அவளுக்கு டிஸ்பிளே மாத்த தெரியாதுமா. என்ன பாடுங்க. உண்மையில் ஆண் மக்கள் எல்லாம் பலாப்பழம் மாதிரிங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வெளியே அந்த வேதனைகளை சொல்ல தெரியாமல் கொஞ்சம் கரடு முரடா தெரிவாங்க. பலாப்பழத்தை பாத்தீங்கன்னா வெளியே முள்ளு இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இனிமையான சுளை இருக்கும். எங்கள் ஆண் மக்கள் பலாப்பழ சுளை போன்றவர்கள். ஒரு திருவிழா தீபாவளி வந்தால் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் துணிமணி எடுத்து கொடுத்துட்டு, இவன் துணிமணி எடுத்திருக்க மாட்டாங்க, ஒரு கிழிஞ்ச லுங்கியை ஒரு முண்டாப்பணியனையும் போட்டுக்கிட்டு ஒரு தூள்ல சாஞ்சு நின்றுகிட்டு அவர்கள் வெடி வெடித்து அவர்கள் சந்தோஷமாக புத்தாடை உடுத்தி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்பவன் எங்கள் ஆண்மகன். ஆனால் உங்கள் சாமர்த்தியத்துக்கும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 40 ஆண்கள் யார் கால நாள் உழுவாங்க, அவமானமா நினைக்க மாட்டாங்க. ஊருக்கு நல்லது நடக்கணும். நடுவுல ஒரு ஊர் தெரு முனையில ஒரு நல்லியை கொண்டு வைப்பாங்க, ஆத்து தண்ணி நல்லி. 4 பொம்பளை தண்ணி எடுக்க போவா. 400 ஆம்பளையும் ஜெயிலுக்கு போடுவாங்களா இல்லையா? இதாங்க இவர்களின் சாமர்த்தியம். தேரை இழுத்து தெருவில் விட்ட கதை எங்க ஊர்லயே நடந்துச்சு. ஆண்கள் எல்லோரும் இழுக்கும் போது பத்திரகாளி அம்மன் தேர் நல்லா போச்சுங்க. இந்த சுய உதவி குழு இந்த புழு மாதிரி நெடுஞ்சிட்டு கிடப்பாடு வித்தியலா, இவன் வந்துட்டு நாங்க தான் இழுப்பான்ட்டான். சரி, ஒரு வருஷம் கொடுத்து பார்ப்போன்னே முதல்ல வடக்கு தெருக்காரி போய் வடத்தை பிடிச்சா. மற்ற 3 தெருக்காரி என்ன அவ மட்டும் முதல்ல பிடிக்கிறது, நான் பிடிப்பேன்னு தெற்கு தெருக்காரி போய் பிடிச்சா. எங்க குழுதான் பெருசுன்னு கிழக்கு தெருக்காரி போய் அவ பக்கம் இழுத்தா. மேற்கு தெருக்காரி கூட முதல்ல நம்ம தெருவு தாண்டி வரணும். 4 பக்கமும் தேரை இழுத்தா தேரை எங்க போகும்? நடுத்தெருல தான் நிக்குது. இன்னும் இவங்க சாமர்த்தியம் போறான் இதுதான் என்று சொல்லி எங்களின் சம்பாத்தியம் என்றுமே குடும்ப மகிழ்ச்சிக்கும் குடும்ப முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரிதும் காரணமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. நிறைய யதார்த்தமான விஷயங்கள், பழைய பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருந்துச்சு. ஒரு பெரிய கைத்தல கொடுத்துடலாம் நம்ம ஜெபாஸ்டின் சார் அவர்களுக்கு. நல்லா அழகா பேசினார், நிறைய விஷயங்களை சொன்னார். நான் கேட்கிறேன், சார் சொன்னோன்னா எனக்கே ஒரு ஆண்கள் கொஞ்சம் பாவம்னு எனக்கு உங்க சைடு கொஞ்சம் யோசிக்க தோணுது. அப்பாவி வர்க்கம் ஆண் வர்க்கமா பெண் வர்க்கமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவி வர்க்கம் பெண்கள் அப்படின்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். நாங்க தாங்க அப்பாவி. பரவாயில்ல, அப்பாவி வர்க்கம் ஆண் வர்க்கம் தான் சொல்றவங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். கைத்தல அதிகமாயிருச்சே, நீங்க பேசி கொஞ்சம் அதிகமாக்கிட்டீங்களே. ஆனா சொல்றேன், அப்பாவி வர்க்கம் யார் வர்க்கம் தெரியுமாங்க? பெண் வர்க்கத்தை தாட்டும் ஆண் வர்க்கம் தான் அப்பாவி வர்க்கம். ஏன்னா அவர் சொல்றதுல இருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு நாளாவது ஆம்பளைக்கு ரெஸ்ட் உண்டா? யோசிச்சு பாருங்க. திங்கக்கிழமை திட்டு வாங்கி, செவ்வாய்க்கிழமை செருப்படி வாங்கி, புதன்கிழமை பஞ்சராகி, வியாழக்கிழமை வெறுப்பாகி, வெள்ளிக்கிழமை வீணா போகி, சனிக்கிழமைய சமாளிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையும் நாசமா போற ஒரு வர்க்கம் இருக்குன்னா சத்தியமா என்னுடைய அப்பாவி ஆண் வர்க்கம் தான். ஆண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க. உன்னை உடம்பு முடியல, ஏங்க உடம்பு முடியலன்னா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊற வச்ச துணியை போறா நீங்க தான் துவைக்கணும்னு அர்த்தம். மாடியில் போய் வத்தலை நீங்கள் தான் காயப்படணும்னு அர்த்தம். பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருது நீங்கள் தான் அர்த்தம். அப்போ எல்லா டிப்ஸும் சரி அதை விட்டு. நான் பெண்கள்கிட்ட இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, திருமணமான பெண்கள் கை தூங்கக்கா. இன்னைக்கு யாருன்னு பார்த்துடலாம். கல்யாணமான பெண்கள் கிட்ட கேட்குறேன், கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒன்று கூட இருக்காதா? உடனே பதில் வந்துருச்சு. யாராவது காலம் அமுக்குவீங்களா? கணவர் கண்குட்டல் அவர் மேலே இப்ப சொல்றேன் அப்பாவி வர்க்கம் ஆண் வர்க்கம் சொல்லிட்டு. உண்மையிலேயே சொல்றேன், பெண்களே நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார் கால் அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகுங்க. நான் படித்த ஆன்மீக செய்தியை சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கிறதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. பார்க்குறாங்க, அவங்க நினைக்கிறாங்க
கோடீஸ்வரி ஆகனா பரவாயில்ல, ஆனா ஒரே நாள் ஆகணுங்கிறதுக்காக மாங்குன்னு அமுக்கி புருஷனுக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்க. அதை மட்டும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளா வச்சுறது. உண்மையில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு கவிதை வரும்போது படிச்சேன். சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான், அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான், தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான், கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான், பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான், திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான்ட்டு ஒரு கவிதை. கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் உள்ள குமுறிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். என்னத்த நீங்க பெண்கள் சாமர்த்தியம் பண்ணீங்க, ஒரு வாய் சோறு உருப்படியா எங்களுக்கு ஆக்கி போட முடியுதா சொன்னாங்களா? அத்தனை பேரும் அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல், எல்லாருமே அம்மா சமையல் தான் நல்லா இருக்கும். சமையல் நல்லா இருக்கா? என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சாரி மாமா இன்னைக்கு நான் சாம்பார்ல புளி கரைச்சி ஊற்ற மறந்துட்டேன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், பரவாயில்ல பாரதி நீ சமைக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுல புளியை கரைச்சிருச்சுட்டாருங்க. ஏங்க போன வாரம் சன் டிவியில் ஷூட் இருந்துச்சு, நான் கிளம்பிட்டேன். எங்க நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க என்ன? மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், சாப்பாடு கிடக்குதுடி சாப்பாடு, மனுஷனுக்கு முக்கியம்ட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, கணவனுக்கு ஒரு வாய் சோறு உருப்படியா ஆக்கி போட முடியலையே, என்னத்தை நீங்க பெண்களின் சாமர்த்தியம் அப்படியே நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாருக்கு. உடனடியாக மறுப்பு தெரிவித்து மீண்டும் எங்கள் சின்ன கோயில் சித்ராக்கா பெண்களின் சாமர்த்தியமே என்று பேசுவதற்காக ஒரு 1000 கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, 1000 கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு பட்டிமன்றத்திற்கு மொழியின் விழிகள் திறந்து செந்தமிழில் அமிர்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே, நான் தானா உங்களைத்தான். நீங்க என்ன சாதாரண நடுவரா? எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லந்து இருப்பதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா, உங்களை போல ஒரு நடுவர் உண்டா? மற்றும் எண்ணெயிலே தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் இலக்கிய எவரெஸ்டே, எதிரணியிலே வெற்றிக்கனி தனக்குத்தான் என்று கொட்டாவி விட்டுக் கொண்டிருக்கும் 2 கெட்ட ஆவிகளே. இந்த ஆவியா? ஆமா. மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். சின்னவளா? ஆமாங்க. இந்த எந்த ஊர்ல இந்த சைஸ் சின்னவள்னு வந்துச்சு பேரு? ஏன் சின்ன பிள்ளைன்னு சொன்னேன்? ஏன் சின்ன பிள்ளைன்னு சொன்னேன்? வயசுல சின்ன பிள்ளை, உருவத்துல பெரிய பிள்ளைமா, எதை சொன்னாலும் எனக்கு பொருந்தும். ஆனா இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களின் சம்பாத்தியமா அல்லது பெண்களின் சாமர்த்தியமான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் உருண்டு 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 என்ன பேசுனாங்க? உருண்டு உருண்டு பேசுனாங்களா? ஆமா. எங்க சம்பாத்தியம் எங்க சம்பாத்தியம் எங்க சம்பாத்தியம் இவ்வளவு நேரம் என்ன பேசுனாங்க? நடுவர் அவர்களே, உங்க சம்பாத்தியமே குடும்பம் முன்னேறது காரணமாவே இருந்துட்டு போட்டுமே, ஆனா உங்களுக்கு தான் பொறுப்பே கிடையாது. டெய்லி 1000 ரூபாய்க்கு வேலை செய்து வந்தாலும் 1500 ரூபாய்க்கு டாஸ்மாக்ல போய் ஃபுல்லு வாங்குறீங்களே, உங்க சம்பாத்தியம் என்னதான் சாதிச்சுன்னு கேக்குறேன். கூறுகட்ட குக்கர்களா நடுவர் அவர்களே? ஆனா இவ்வளவு நேரம் எங்க பெண்களை குறை சொன்னாங்கல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன் நடுவர் அவர்களே, எங்க பெண்கள்கிட்ட தான் சாமர்த்தியம் இல்லல்ல, எங்களுக்கு தான் பொறுப்பு இல்லல்ல, நாங்க தான் புருஷனுக்கு மரியாதை தரல, உங்களை யார் கல்யாணம் பண்ண சொன்னா? பேசாம ஒரு கோணத்தை கட்டிட்டு குற்றாலத்துல குத்து வச்சுட்டு இருக்க வேண்டியதானே? கல்யாணம் தேவையானு கேக்கு சொன்னாலும் பொருன்னு சொல்லுமா, குத்தாலத்துல என்ன கிடைக்கும்? என்ன கிடக்கும்? குரங்கு. கோமணத்தை கட்டிட்டு போய் இங்க உட்கார்ந்தா சிக்கலாயிரும்ல. நடுவர்களே, ஆனா பெரியவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள ஆண்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொறுப்பு இல்லாம ஒருத்தன் ஊரை சுத்திக்கிட்டே தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? தறிகட்டு நெறிகட்டு போற உனக்கு ஒரு கால் கட்டு போறணும் சொல்லுவாங்க. கால் கட்டு மீன்ஸ் கேள் கட்டு. ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வச்சாதான் உனக்கு பொறுப்பே வரும்னு சொல்லிருக்காங்கன்னா, நம்மளுக்கு சாமர்த்தியம் இல்லாம சொல்லுவாங்களாக்கா? சாமர்த்தியம் இருக்கனால தாங்க எங்களுக்கு 18 வயசுல இந்த ஆண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. கூறுகட்ட உங்களுக்கு 26 வயசு. அம்மா மரியாதையா பேசுமா. என்னங்க மரியாதை? 2 நிமிஷத்துல 42 கூறுகட்ட குக்கு. சொல்லட்டுமே, கட்ன பொண்டாட்டி கூட அவர் அப்படி பேச
பேசினது இல்ல. ஆண்களுக்கு எவ்வளவு ஒரு மான பிரச்சனையா இருக்கு, நேரம் பேச்சு. ஆனா ஆண்கள் நிலைமை உண்மையிலே பாவம் தான். வீட்லயும் பேச முடியல, மேடையிலயும் பேச முடியல, உண்மையிலே பாவம் தான். அதுலயே வந்தோடனே நாங்க ஏன் கல்யாண வயசு 21 வயசு வச்சிருக்கோம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு எதுக்கு 18 வயசு வச்சிருக்கோம்? நான் பெண்கள் வந்து மரியாதை தர மாட்டாங்களான்னு வச்சிருக்காங்க. நாங்க எதுக்கு உங்களுக்கு மரியாதை தரணும்? மரியாதை தரணுமாக்கா புருஷனுக்கு? இதுக்கு அந்த குறுகட்ட குக்கரே பெட்டர். என்கிட்ட கேட்டா புருஷனுக்கு மரியாதை தர வேண்டிய தேவையே கிடையாது. என்னம்மா சொல்ற? நிஜமாக்கா, உண்மையிலே மரியாதை தர வேண்டிய தேவை கிடையாதுக்கா. அக்கா உங்ககிட்ட ஒரு சில கேளுங்க. அக்கா, யாருக்கெல்லாம் இங்க திருமணமான பெண்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணமான பெண்களுக்கு சொர்க்கத்துக்கு யாருக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கு? யாருக்குமே சொர்க்கம் வேண்டாமா? சும்மா தூக்குங்க. இத்தனை பேருக்கு சொர்க்கத்துக்கு போகணும். ஆனா சொர்க்கத்துக்கு நீங்க எப்படி போகலாம் தெரியுமா? இங்கு இருக்கும் போதே யாரெல்லாம் கட்டின புருஷனுக்கு அன்போடு உணவு பரிமாறுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நான் சொல்லலாம், வள்ளுவர் சொல்லியிருக்கார். பெற்றார் பெரின் பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு அப்படின்ட்டு சொன்னான். அக்கா சொல்லுதாங்க, அப்படிப்பட்ட சொர்க்கமே எனக்கு தேவையில்லடி. புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா கணவன் கண் கூட்டல் அவன், அதனால அவருக்கு மரியாதை கொடுத்துறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேளுமா. நான் புதுசு ஏரியா இது. ஆமாமா. எவ்வளவு ரூபாய்? அந்தல இருந்து பூரா கண்ணு வைக்கிறது. உங்களுக்கு மட்டும் கலர் கலரா கிடைக்குது இல்ல? அப்படி பார்க்காதமா, பூரா எல்லாம் கருகி போயிரும் போல. சரிங்க, எவ்வளவு ரூபாய் சொல்ல? நம்ம 1500 ரூபா இருக்குமா? 1200 ரூபா. சரி, உங்க சரி 1200 ரூபாய் உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு சொந்தம். ஆமா ஆமா. வளையல் என்னன்னு சிம்பிளா போட்டுருந்தீங்களா? ஆமாமா. வளையல் வாட்ச் என்ன விலை? வாட்ச் எவ்வளவு? ஆமா, ஒரு 1 லட்சம் ரூபா இருக்கும். 1 லட்சம் ரூபாய் வாட்ச் உங்க காசுல வாங்கியாச்சு, உங்களுக்கு சொந்தம். ஆமா. செல்போன் என்ன விலை? அது 1 லட்சம் தான்மா. 1 லட்சம் ரூபாய் செல்போன் உங்க காசுல வாங்குனது உங்களுக்கு சொந்தம். இதே மாதிரி இன்னைக்குள்ள பெண்கள்லாம் 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்து புருஷனை விலைக்கு வாங்கி வச்சிருக்கோம். நாங்க ஆட்டுன்னா ஆட்டணும், அரைன்னா அரைக்கணும், துவன்னா துவைக்கணும், வான்னா வரணும், போனா போகணும். எதுக்கு மரியாதை கேட்கிற? கையை தட்டி கேட்க, ஜோர கையை தட்டி விடுங்க. வான்னா வரணும், போனா போனா, உளுந்து சாவுன்னா சாவதும். ஏன்னா நீங்க உங்களுக்கு எட்டுனபுராவும் இருந்து என்ன புண்ணியம்? அழகான கேள்வி கேட்டா. என்னமோ அதை கொடுத்தோம் இவ்வளவு கொடுத்தோம். ஏமா 50 லட்சமும் 50 பவுன் 5 லட்சமும் கொடுத்து யாராவது ஒரு பிச்சைக்காரனுக்கு வாக்கப்படுதாளுவா? எவன்ட்ட 10 லட்சமா இருக்கும் அங்கதானே வராளோ? இல்லன்னா இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு அவன் அப்ப வீட்லயே கிடக்க வேண்டியதானே எங்கிட்ட இருக்கு வாரிய. அதானுங்க யதார்த்தம். இப்போ அது வாங்கினவங்களுக்கு நீங்க எங்களை விலை கொடுத்து வாங்கி எங்களுக்கு சொந்தங்க. ஒரு ஆட்டை விலை கொடுத்து வாங்கினா அதை கயிறை கட்டி நம்ம வீட்டுக்கு தானே கூட்டு போவோம், நம்ம தானே கூட்டு போவோம். ஒரு பைக் விலை கொடுத்து வாங்குறோம், அந்த பைக்கை யாரு வாங்கணும், நம்ம தானே கொண்டு போவோம். ஒரு மாடு விலை கொடுத்து வாங்குறோம், அந்த மாடை கயிறை பிடிச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு போவோம். எங்களை 50 பவுன் 5 லட்சம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டீங்களா, எங்க கழுத்துல தாலியை கட்டி உங்க வீட்டுக்கு தானே கூட்டு போகணும். எதுக்கு எங்க வீட்டுக்கு வாரிய? எதுக்கு எங்க வீட்டுக்கு வாரிய? குஷி ஆயிட்டாங்களா ஆண்கள்? முடியட்டுங்க. இப்ப எனக்கு என்ன இங்க பாருங்க, என்னம்மா நீங்க 2 பேருமே தெரியாம பேசுறீங்க. விவரம் நான் தலவாயபுரத்துக்கு நான் எத்தனை வருஷம் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன சாதாரண ஆண்களா? இல்லையா? ஒத்த ரூபா கூட வரதட்சணை வாங்காத ஆண் சிங்கங்கள். யாருமே கை தட்டுங்க. வரதட்சணை வாங்கிருக்கீங்களா? இல்ல வாங்கல. ஏங்க வரதட்சணை வாங்கினா தப்பா? வரதட்சணை வாங்கி இருக்கட்டுமே தப்பா? நான் ஒன்னு ஆண்கள் சார்பா சொல்லட்டுமா? பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கிற ஆண்கள் மனசு பிச்சைன்னா, மாப்பிள்ளை வீடு நல்லா வசதியா இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா இருக்கணும் நினைச்சிருக்கக்கூடிய பெண்களுடைய மனசும் எச்சதான். என்றைக்கு பணம் பார்க்காமல் மனம் பார்த்து திருமணம் முடிகிறதோ அன்னைக்கு தான் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. அது வரைக்கும் ரொக்கத்துல தான் நிச்சயிப்போம். வரதட்சணை வாங்குறது பெரிய தப்பு இல்லைங்க. இப்போ சென்னையில புயல் வெள்ளம் வந்தப்போ புயல் நிவாரண நிதி கொடுத்தாங்க, கன்னியாகுமரியில புயல் வந்தப்போ அந்த நிவாரண நிதி கொடுத்தாங்க, அதுவே கொரோனா வந்தப்போ கொரோனா நிவாரண நிதின்னு கொடுத்தாங்க. அதே போல ஒவ்வொரு ஆண்மகனோட வாழ்க்கை இந்த கல்யாணங்கிறது ஒரு அழிவு சக்தி மாதிரி. அதுக்கு இந்த மாமனாட்ட இருந்து கொஞ்சம் நிவாரணம் வாங்கிட்டு இருக்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதான் உண்மை. ஏமா எங்க வீட்டுக்கு வாரிய? கூட மாமனார் வீட்டுல தான் பிச்சை எடுக்கிறீங்க. ஒண்ணு கிடையாது. இப்ப எங்க வீட்டுக்கு எதுக்கு வர? நீ உங்க வீட்டுக்கு எல்லாம் கூட்டு போனேன். சித்ராக்கா உங்க வீட்டுக்கு வரல, அது அவங்க புருஷ வீட்டுக்கு ஏன் போனா? எங்களுக்கு ஆசை தாங்க. கல்யாணம் முடிஞ்சதோ நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு போனதுக்கு ஆசை இருக்கும், புருஷ வீட்டுக்கு போனே ஆசை இருக்கும். எனக்கு ஆசை தாங்க. என் வீட்டுக்காரர் என் பின்னாலே எங்க வீட்டுக்கு கூட்டு போன ஆசைதான். சரி, ஆனா ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? புருஷனை நம்ம வீட்டுக்கு கூட்டு போனா என்ன சொல்லுவாங்க? மாமியார் வீட்டுல போய் தின்னுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? தெண்ட சோறுன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு மரியாதை
எனக்கு தெரிஞ்ச அந்த குறுகிட்ட குக்கர்லயே நீ உட்கார்ந்து ஆமா இது இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க ஏங்க, நிறைய பேர் மாமனார் வீட்டுல திங்க தான் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வாரீங்கன்னா எங்க அண்ணன் தம்பி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க வீட்டுக்கு எங்களை ஏன் கூட்டு போறேன்னா உங்க அக்கா தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதான் உண்மை. செட்டு சேர்ந்துட்டாங்களா? எங்க அக்கா தங்கச்சி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்க கூறுகட்ட கண்ணு ரெண்டு முண்டை கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணுல தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சும்மா வந்து எங்க தங்கச்சியா குறுகுறுன்னு பாக்காது. அதுக்கிட்டே மாமியார் வீட்டுக்கு போமா, மாமியார் வீட்டுக்கு போமா, ரெண்டு குழந்தையா இருந்தா போதுமே, மாமியார் வீட்டுக்கு போமா. நாங்க ஏன் புருஷன் முன்னால புருஷன் வீட்டுக்கு போறோம் தெரியுமா? நாங்க போனாதான் வீட்டையே கோயிலாக்கி கணவனே அதை தெய்வமாக்கி அதில் கிடைக்கின்ற பலனால் தான் தன் குழந்தைகளையே வாழ வைப்பான். நடுவர்களே, அந்த பொண்ணு அந்த புருஷன் வீட்டுல கால் எடுத்து வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? கல்வி மகள் வாசம் செய்யும் வாசல் எங்கள் வாசல், கற்றவர்கள் தலைவன் கோயில் எங்கள் வாசல், செல்வமகள் வாசமகள் வாழவங்க வாசல், செல்வமகள் வாசமகள் வாழவங்க வாசல், செல்வமுடன் புகழ் மனம் செல்வங்க வாசல், மணமகளே மருமகளே வாவா, வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணமிருக்கும் குலமகளே வாவா, கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. போனீங்க? ஆமாங்க, எங்களோ மணமகளே மருமகளே வாவா, தமிழ் கோவில் வாசல் திறந்திருக்கு, நீ வாவான்னு வரவேற்கிறாங்களே. உங்களை யாராவது மணமகனே மருமகனே வாவா, வலது காலை எடுத்து வச்சு வாவா, யாராவது வரவேற்றாங்களா? 25 வருஷம் என்னதான் முடிஞ்சு? எங்க ரோஸ் செட் அங்குல சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சிங்கம் உள்ளுக்குள்ள சிங்கம் சிறுத்தை எல்லாம் படுத்து கிடக்கு, கோவத்தை தட்டி எழுப்பிடாதீங்க. அவரு வெளியத்தான் சிங்கம், வீட்டுக்குள்ள இந்த சிங்கத்து மேல பத்திரகாளி உட்கார்ந்து இருக்கும். இங்க வந்து சிங்கம் பேசக்கூடாது. நல்ல வேலை இல்ல இல்ல, எனக்கு வெளியில தான் சிங்கம் உள்ள அசிங்கம். என்ன பேசாலும் பதில் சொல்லுவேன். என் புருஷன் பேசிக்க நான் அடங்க மாட்டேன். உண்மையிலே நீ பேசுனதுக்கு அப்புறம் ஹலோ உண்மையிலே சித்ராக்கா பேசுனதுக்கு அப்புறம் இங்க உள்ள ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அண்ணா அண்ணா இருன கூல்டா, உனக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேனே. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா, மேடையிலேயே இந்த கதறுதாலே வீட்டை புருஷன் நிலமா என்னாவும் நினைச்சு கதறுதாங்க. அவர் கதறுவார் சும்மா. நீ பேசுமா, நீ பேசிட்டு எப்படியும் பேமெண்ட் 10,000 நீ வாங்கிட்டு போக விட மாட்ட. பேசிட்டு அதுல புருஷன் பேரை சொல்றோமா? புருஷன் பேரை. ஆமா, ஏன் புருஷன் பேரை சொன்னா என்ன தப்புன்னு கேக்குறேன். பேர் சொல்லதுக்கு புருஷனுக்கு பேர் வச்சிருக்கு, அப்புறம் என்ன தப்புன்னு கேக்குறேன். நல்லா இருக்கிற ஊரை பூரா நான் கேக்குறேங்க. அதுல எங்க வீட்டு பெருமையா பேசுறோம், பிறந்த வீட்டு பெருமையா பேசுறோம், பிறந்த வீட்டு பெருமையா பேசுறோம் சொல்றீங்களே. பெண்கள் பிறந்த வீட்டு பெருமையா பேசுறது தப்பா? தப்பு தானமா? என்ன தப்புன்னு கேக்குறேன். எங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வந்த பொருள் எல்லாம் எங்க அப்பா வாங்கி தந்ததுங்க. எங்க அப்பா வாங்கி தந்த கட்லு, எங்க அப்பா வாங்கி தந்த சோபா செட்டு, எங்க அப்பா வாங்கி தந்த மிக்ஸி, எங்க அப்பா வாங்கி தந்த கிரைண்டர், எங்க அப்பா வாங்கி தந்த வாஷிங் மிஷின். ஏன் இந்த மாப்பிளைய எங்க அப்பா வாங்கி தந்தது தானே? அப்புறம் நாங்க எங்க வீட்டு பெருமையா பேசுவோம், உங்க வீட்டு பெருமையா பேசுவோம். கையை தட்டுங்கக்கா. சும்மா வந்து நின்னு பேச்சு. அந்த காலம் பதறி தட்டுது. ஆத்தாடி இறங்கி வந்துருவா போல, தட்டி விடுடி. என்னம்மா இதெல்லாம் சிவராஜனெல்லாம் சரிஞ்சிட்டாரு. ஏன்னா அந்த குக்கர் வந்து இப்ப மக்கராயி போச்சு. இல்ல நடுவர்களே, எப்பவுமே என்ன இப்ப இவருக்கு என்ன நீங்க சொன்ன ரோசட் அங்கிள் வெறித்தனமா கைத்தட்டல கொடுக்கறாரு. ஒரு ஆளை எதிர்க்க எத்தனை பேர் பாத்தீங்களா? இந்த இப்பவே தெரியுதா இந்த அண்ணி எவ்வளவு வீக்குன்னு. அவர் மட்டும் குக்கர் நல்லா மிக்ஸியா வரண்டாமா? ஆனா நான் உண்மையில ஒரு பொதுவான விஷயத்த சொல்லிடுறேன், எல்லாம் நல்லா கேட்டுடுங்க. நீங்க வரதட்சணை வாங்கி தானே கல்யாணம் பண்றேன்னு சித்ரா ஒரு குற்றச்சாட்டை பெருசா எங்க 2 பேர்த்தையும் மேல எல்லாத்தையும் பொதுவான ஆண்களை சொன்னா. ஆனா நான் என் பொண்டாட்டியை கரம் பிடிக்கிறதுக்காக, என் மனைவியை வாழ வைப்பதற்காக நான் என் மாமனார்ட்ட ஒத்த பைசா தராதுங்க மாமா, தரப்படாது, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்காகவாவது கைத்தட்டுங்க. இப்படி வாங்க, இப்படி பேசுங்க. அருமை. காமராஜர் வழிவந்த நான் ஆண்டோர், அப்படி நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஒரு பட்டிமன்றத்தின் மூலமாக ஒரு புரட்சி நடந்திருக்கிறது என்றால் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சிவராஜன் அருமை அருமை அருமை. சாமி எப்பல என் மாமனார்னு சொல்லிட்டு, மாமா உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பைசா தரப்படாது, நான் வாங்க மாட்டேன். அருமை. ஆனா எங்க மாமனார் எங்க வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, மருமகன் அப்படி சொல்லப்படாது, 10 லட்சம் ரூபாயை கொண்டு தந்துட்டு போனார்.
அவருக்கு மனசு கோணப்படாதுன்னு நான் வாங்கிட்டேன் பாருங்க. இல்லன்னா மாமனார் மனசு கோணிரும். உட்காருங்க உட்காருங்க. அந்த ரோஸ் செட்டானெல்லாம் நீங்க வரும்போது தைரியமா நிமிர்ந்து உட்காரு. இப்ப சரிஞ்சிட்டாரு மனுஷன். இவருக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்தால அவர் வந்தாரு, இன்னொரு பாட்டு பாடினாரு பாத்தீங்களா? பொம்பளைங்க காதல்லத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார்ல. ஆனா அந்த பாட்டுல பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சான்டான்னு ஒரு வரியை சொன்னார். நான் கேட்கிறேன், பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கு ஒரு பெண்ணு சிறப்புடையவளா இருந்திருக்கா நடுவர் அவர்களே? எந்த ஆண்களாவது ஒரு செங்கல் நட்டு வைக்கிற அளவுக்கு நீங்க சிறப்புடையவங்களா இருந்திருக்கீங்களா? யாரும் இல்ல பேசாம இருங்க. ஆனா இப்ப சூர்யாட்ட போய் உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு கேளுங்க. யாரு? சூர்யா கிட்ட போய் அவர் யார சொல்லுவார் தெரியுமா? என்னுடைய மனைவி ஜோ அப்படிம்பா. இப்ப அவர்கிட்ட போய் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? பொம்பளைங்க பொம்பளைங்க மோசமில்லைங்க மோசமில்லைங்க பொம்பளைங்க இல்லைன்னா நீங்க இல்லைங்க அட நானு இல்லைங்க பொன்னை இங்கே பெற்றவளும் பொம்பளைதானே உன் கூட பிறந்தவளும் பொம்பளைதானே பெண்ணை விட்டாதே தப்பு பண்ணாதே செபஸ்டியன் தப்பு பண்ணாதே. இந்த பாட்டுல இருந்து நான் திருந்திட்டேங்க. அப்படி வாங்க அண்ணாச்சி. நானும் என் மனைவியை பற்றி கொஞ்சம் நகைச்சுவைக்காகத்தான் உங்ககிட்ட கொஞ்சம் சிரிக்க வைப்பதற்காகத்தான் என் பொண்டாட்டியை பத்தி கொஞ்சம் தரக்குறைவா பேசிவிட்ட மாதிரிங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிடுங்கக்கா. ஒருத்தருக்கு காலையா வந்து விட முடியாது. எல்லாரும் என் பொண்டாட்டிக்காக ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்கா. உண்மையிலே என் மனைவி வந்து இந்த பத்திரகாளியம்மா போட்ட பிச்சை நடுவாங்க. அப்படி திருந்துற வழியா பாருங்க. நான் அன்னைக்கு தலைவாய்ப்புறத்துல பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நான் வீட்டுக்கு போறதுக்கு எப்படியோ விடிய காலம் 8 மணி ஆயிரும். 8 மணிக்கு வீட்டுக்கு போறது வரையிலையும் என் பொண்டாட்டி என் ஆசை பத்தினி ஒரு பிடி சோறு வரை சாப்பிட மாட்டாக்கா. விரதமா இருப்பாக்கா, பட்டினியா இருப்பா. ஏன் எதுக்கு? நான் போய் தானே சோறே பொங்கணும். ஆனா உடனே சோறு பொங்க மாட்டேன். தங்கசு நாடாருக்கு போறாங்க. அரை மணி நேரம் பாத்திரம் கழுவிக்கிட்டு தான் சோறு பொங்குவேன். ஆனா நான் தான் எங்க வீட்டுல பாத்திரம் எல்லாம் கழுவுறேன்னு ஒரு வேலை கண்டுபிடிச்சிட மாட்டான். என் முன்னாடியே சோத்த கலர் நைட்டி தூக்கி நான் போட்டுடுவேன். சரி, தலையில ஒரு தலை துண்டு எடுத்து மானங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சித்ரா. மானங்கட்ட வாழ்க்கைன்னு சொல்லாத, உன் மானத்தை காப்பாத்துறது அந்த பொண்டாட்டிக்கு நைட்டி தான். கையை தட்டுங்கக்கா. அதான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது பாத்திரம் பலபலன்னு மின்னுச்சுன்னு நடுவர் அவர்கள் நீங்க தான் கழுவுனதா? வெரி குட், சூப்பர். கழுவி பாத்திரம் மின்னும். ஏற்கனவே 6 மணி வரை கண்ணு தெரியாது. பாத்திரம் சாரி தெரியாம நடுவர் அவர்களே. ஆனா எப்பவுமே எங்க பெண்கள் தான் சாமர்த்தியசாலி. எப்படி தெரியுமா? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். தனக்கு வரக்கூடிய கணவர் அஜித் மாதிரி இருக்க மாட்டாரா, இல்ல விஜய் மாதிரி இருக்க மாட்டாரா, இல்ல சூர்யா மாதிரி இருக்க மாட்டாரா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கனவு இருக்க நடுவர் அவர்களே. ஆனா கல்யாணத்தன்னைக்கு மணவரையில பார்க்கும் போது குமரிமுத்து மாதிரி ஒண்ணு கண்ண தள்ளிக்கிட்டு வந்து இருக்கும். அப்படிதானக்கா? அப்பவும் இந்த பொண்ணு என்ன நினைப்பா தெரியுமா? அழக பார்த்தா வாழ்க்கை நடத்த முடியுமா? அப்படி அழக பார்த்துதான் கல்யாணம் நடக்குன்னா இவங்க 2 வருஷத்துக்கு முதல்ல கல்யாணம் முடிஞ்சிருக்குமா பாருங்க. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு யாரு சொன்னா? எங்களுக்கு யாரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு? சுவாதி முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சா ஒரே ஒரு தோஷம் போயிரும், தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சா ஒரே ஒரு தோஷம் போயிரும். என்ன தோஷம்னா சந்தோஷம் தான். அதுதான் போகும். ஆனா என் வீட்டுக்காரெல்லாம் கல்யாணத்துக்கு போறதா சந்தோஷமாவே இருக்காரு. ஆமா, திருமணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சுங்க. 20 வருஷம் ஆச்சுக்கா. இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்காருக்கு சுகர் கிடையாது. சுகர் இல்லையா? எஸ். ஏன் சுகர் இல்லன்னு கேளுங்க. ஏன் சுகர் இல்லன்னு கேளுங்க. ஏன் சுகர் இல்லன்னு கேளுங்க. ஏக்கா ஏன் சுகர் இல்லன்னு கேளுங்கக்கா. அந்த கோயில பூசாரி பருப்பை கேட்டுடுவா. ஏன் சுகர் இல்ல தெரியுமா? ஏம்மா சுகர் இல்ல? ஏன் சுகர் இல்ல தெரியுமா? ஏன் சுகர் இல்ல தெரியுமா? சித்ரா மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கும்போது அவருக்கு அப்படிங்க சுகர் வரும். அப்பா, இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்காயா? ஒரு சித்தம் கொஞ்சம் சொல்லுங்கயா தயவு செய்து. என்னம்மா அந்த பூக்குழி இறங்குவீங்க? நான் இறங்கிட்டு வந்துருவேன். பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் வைக்கணும், ஓகேவா? நான் இறங்கிட்டு வந்துருவேன். அப்படியே ஒரு ஓட்ட ஓடிட்டு வந்துருவேன். ஐயம்மா, நீங்க உங்களை மட்டும் இப்படி சொல்லாதீங்க. உங்க வீட்டுல மட்டும் தான் அப்படி நடக்குதா? ஆமா. என் வீட்டுல எல்லாம் சத்தியமாங்க, நீங்க விக்கல் அடிச்சா தண்ணி குடிப்பீங்களா இல்லையானா? என் வீட்டுக்கார் நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்கு
ஹலோ உட்காருங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு மனுஷன். இங்க இல்ல, என் வீட்டுக்காரங்க விக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன் மாமா விக்குன்னா தண்ணி குடிங்க அப்படின்னா தண்ணி குடிக்க மாட்டேன் பாரத். ஐயோ தண்ணி குடிக்க மாட்டேன் பாரத். ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்க? மனுஷன் என்ன சொன்னாரு தெரியுமா? சொன்னாரு, ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கோன்னு சொல்லிட்டாரு. நான் இந்த பாட்டிலுக்குள்ள சித்ரா, இந்த பாட்டிலுக்குள்ள என் தலையை முக்கி நான் செத்துறட்டா. உங்க வீட்டுக்காரரா விக்கல் வந்து தண்ணி குடிக்கல. ஆமா. ஆனா எங்க வீட்டுல எப்படி தெரியுமா, நான் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு மேல போவேன். தண்ணினா அந்த தண்ணி இல்ல, ஒரு கண்ணை பழக்காதீங்க. தண்ணினா அந்த தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்காக குடத்துல தண்ணிய பிடிச்சிட்டு அப்படியே இடுப்புல தூக்கி வச்சுட்டு மாடிப்படி ஏறி மேல போனேன். நடுவர்களே, என் வீட்டுக்காரரு மேல இருந்து கீழே இறங்கி வரணும். எங்க படிக்கட்டுல ஒரு சின்ன பெண்ட் இருக்கு. அந்த பெண்ட்ல குடத்தை கொண்டு லேசா திரும்பணும் பாருங்க, குடம் லைட்டா என் வீட்டுக்காரர் நெஞ்சில் அடிச்சு. நிஜமாங்க நெஞ்சில் இடிச்சு. ஹார்ட் அட்டாக். இருங்கண்ணே, நெஞ்சில் பொசுக்குன்னு ஹார்ட் அட்டாக்ங்கறீங்க. நெஞ்சில் இடிச்சதுக்கு ஹார்ட் அட்டாக் என்னாச்சு? அப்புறம் நெஞ்சில குடம் தண்ணே இடிச்சு, குடம் இடிச்சிட்டு இடிச்சதை இருப்பா ஒரு தடவை தான் சொல்ல முடியும். நெஞ்சில இடிச்சுட்டா, இடிச்சதை என் வீட்டுக்காரர் அம்மா அப்படின்னு கத்துனாரு. சரி, ஏன் தான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஏண்டிய நெஞ்சில் இடிச்ச, ஏண்டிய நெஞ்சில் இடிச்ச அப்படின்னாரு. ஏத்தான் ரொம்ப வலிக்குதாத்தான், வேணா அந்த கோயத்துல இருந்து வாங்கிட்டு வந்து ஆக்சிடென்ட் போட்டு தடைவிட வாத்தான் அப்படின்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் சொன்னாரு, நீ எங்க வேணாலும் இடி, ஆனா நெஞ்சில மட்டும் இடிக்காதேன்னாரு. நானும் ஏன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்குள்ள தாண்டி நீ இருக்க என் தங்கம் அப்படின்னாருங்க. ஹலோ ஹலோ, அது ஏன் எனக்கு ஐயா புடிங்கயா, காப்பாத்துங்கயா. 10 நாள் பேமெண்ட் அதுலதான் இருக்கு. எவ்வளவு தெளிவா தூக்கிட்டு போறாரு. கொண்டாங்க கொண்டாங்க, பூரா எல்லாம் கோஸ்ட் சாமர் சம்பாத்தியம்னு தெளிவா இருக்குது. ஏமா தயவுசெய்து பார்த்து பேசு. ஏங்க எல்லாத்தையும் நான் நடுவர் இழந்துட்டு போக முடியாது. பத்தியா இதுக்கே இவ்வளவு சாக்கான இருந்துச்சா, அது வந்துச்சா. என் வீட்டுக்கார பத்தி எப்படி தெரியுமா? எப்படி? போன வாரம் எனக்கு பயங்கர, இன்னைக்கு நீங்க கேட்டே ஆகணும் உங்க தலைவிதி. போன வாரம் எனக்கு பயங்கர நெஞ்சு வலின்னு சொல்லவே. யாராவது கேட்டீங்களா? சிவராஜ் அண்ணன் கேட்டீங்களா? ஜபாஸ்ரீ சார் கேட்டீங்களா? போன வாரம் பயங்கர எனக்கு நெஞ்சு வலி. சொல்லியிருந்தா நான் 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ வாங்கிட்டு வராதனாலதான் எனக்கு நெஞ்சு வலி, பயங்கர நெஞ்சு வலி. நைட் 2 மணிக்கு ஆம்புலன்ஸ் வீ 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 வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. ஹாஸ்பிட்டல்ல ஏத்தி, ஸ்ட்ரக்சர்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? சொன்னாங்க, ஹார்ட்ல சின்னதா ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓட்டையா? அடுத்த வருஷம் நீங்க எப்படி என்ன கூப்பிட போறீங்க? ஹார்ட்ல வேற ஓட்டை இருக்கு. இருமா, ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்ட்டாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணுமா அப்படின்ட்டாங்க. நான் ஆபரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர் அப்படின்னு. வாய் நீ என் பிள்ளை வாயை கொஞ்சம் மூடி வைங்க. ஆபரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர் அப்படின்னு. ஏமா ஏமா ஹார்ட்ல ஓட்டை இருக்குமா, ஆபரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர். என்ன சொன்ன தெரியுமா? அது ஓட்டை இல்லை டாக்டர், என் வீட்டுக்கார் வந்து போற வாசல்னு சொன்னேன். ரொம்ப பெரிய வாசலா இருக்குமா? அப்போ மளிகை கடையில பூச்சி மருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரங்க. பெரிய ஓட்டை, ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி கொடுங்க. உசிர் என்னோட இருக்கையில நீ மண்ணோடு போவீங்க, அட ஜீவனில் நான் இல்லையா, சொல்ல வந்த மரணத்தோட உழவுமையா, குறுக்கு சிறுத்தவளே. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எல்லாரும் நான் குண்டா இருக்கேன் குண்டா இருக்கேன்னு சொல்லி மேடையில என்ன கிண்டல் பண்றாங்க. சரி, அதனால என் உடம்பை எப்படியாவது குறைக்கணும்னு சொன்னேன். சரி, என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? வாய்ப்பு இல்லைன்னாரா? சரி, இல்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு. ஆனா திருவாரூருக்கு என்ன அழகு, தேர் அழகு. திருவாரூருக்கு எப்படி தேர் அழகோ அதே மாதிரி குமாருக்கு சித்ரா குண்டா இருந்தா தாண்டி அழகு அப்படின்னாருங்க. வாழ்க்கை. அடி திருவாரூர் தேரே பக்கம் வாடி, திருவிழா உனக்கு வந்தாடி, ஆனா உண்மையிலே கல்யாணத்துக்கு பிறகு உண்மையிலே என் சாமர்த்தியத்தை நீங்க எல்லாம் பாராட்டணுங்க. ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பட்டிமன்றம் வரும்போது எப்படி வருவேன் தெரியுமா? எப்படி? அப்படியே பட்டு சேலை தளதளதளான்னு கெட்டி. சரி, அப்ப எனக்கு லாங் ஹேர். ஒரு நிமிஷம், நீங்க நம்ப மாட்டீங்க. பின்னாடி கொஞ்சம் அந்த லாங் ஹேரை திருப்பிக்க. லாங் ஹேர் நம்புவோமாக்கா? என்னக்கா இது? இப்ப இப்படி ஆயிட்டுக்கா, பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மேல வச்சுக்கிட்டு லாங் ஹேரா?
ஹலோ கல்யாணத்துக்கு முன்னாடி சரி சரியா அப்ப எனக்கு லாங் ஹேர். எங்க அம்மா எனக்கு தலை நிறைய பூச்சூடி சரி ஒரு தேவதை மாதிரி என்ன மேடைக்கு அனுப்பி வச்சாங்க நடுவர். ஆனா என்னைக்கு என் வீட்டுக்காரருக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சோ அதுக்கு பிறகு என் வீட்டுக்காரரு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பூவே வாங்கி தர மாட்டாருக்கா. நிஜமா நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமாக்கா? இந்த பூல உள்ள காம்பு இருக்குல்ல, காம்பு. ஆமா, அந்த காம்பு என்ன குத்தும் போது அவருக்கு வலிக்கும். ஐயோ நீங்க வாங்குற 5க்கும் 10க்கும் தேவையான இந்த உளுந்து என்ன உங்களுக்கு என்ன செலவு வைக்க போறாங்களா? காமராஜ் சில பக்கத்துல இன்னொரு சில தயவு செய்து இந்த ஜீவனுக்கு ஒரு கைத்தட்டல். ஐயோ எதுனாலும் சொல்லிட்டு செய்யுங்க தயவு செய்து. நான் ஒரு நிமிஷத்துல அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வர பார்த்துச்சு. ஏக்கா பூல உள்ள காம்பு காம்பு குத்துமா? நான் சொல்றேன் கடப்பாறை குத்துனாலே நெளிஞ்சிட்டு போயிடும். பூல உள்ள காம்பு குத்துமா? மனசாட்சியோட பேசுமா? அது பாசங்க. இதாவது பரவாயில்ல. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சரி என்ன ஆசைன்னு கேளுங்க. என் மூக்குல ஆமா சின்னதா சிகப்பு கல்ல சரி ஒரு மூக்குத்தி போடணும்னு ஆசை. என் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டேன். அத்தான் சின்னதா வைரத்துல ஒரு சிகப்பு கல் மூக்குத்தி வாங்கி தாங்கத்தான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? மூக்கு குத்தாதம்மா, உனக்கு குத்துனா எனக்கு மூச்சே நின்னு பேரமாட்டாரு மனுஷன். எல்லாரும் பொங்கல் வைப்பீங்கல்ல, ஆனா எங்க வீட்டுல பொங்க பானைக்கு பொங்கல் வச்சாலே, பொங்கல் அன்னைக்கு வச்சாலே என் வீட்டுக்கார் பாரதி உள்ள போ, பொங்கல் வச்சாச்சு பாரதி உள்ள போன்றுவார். ஏன் தெரியுமாமா? நானும் கேட்டேன், ஏன் மாமா பொங்க பானை வச்ச உடனே உள்ள போங்கிறீங்க? மனுஷன் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னை நாட்டு சக்கரன்னு நினைச்சு தூக்கி பொங்க பானைக்குள்ள போட்டுருவாங்களாம். கருப்பட்டியா? தேங்க்யூ. கருப்பட்டியா என்னை ஏத்துக்கிட்டார். ஐயோ சரி இருந்து பேமெண்டே வேண்டாம் போல. இதாவது பரவாயில்லைங்க. கல்யாணத்துக்கு பிறகு இன்னொரு தியாகம் பண்ணிருக்கேன். என்னன்னு கேளுங்க. என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் காஃபி குடிச்சேன்னா எப்படி குடிப்பேன் தெரியுமா? எப்படி? கொதிக்க 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 குடிப்பேன் நடுவர்களே. ஆனா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சுல, இன்னைக்கு வரைக்கும் காஃபியை ஆத்தி 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 தான் குடிக்கிறேன். அடியாத்தி. ஏன் தெரியுமா? அவங்க என் நெஞ்சுக்குள்ள இருக்காங்கல்ல, சூடா குடிச்சா அவருக்கு சுற்றும் இல்ல நடுவர்களே. ஆனா உண்மையிலே எங்க பெண்களுக்கு எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் தெரியுமா? படிச்ச பொண்ணா இருந்தா ஐடி கம்பெனில வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவா நடுவர்களே. படிக்காத பொண்ணா இருந்தா ஐடி கம்பெனில வேலை பார்த்தா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுற தெரியுமா? அந்த பெண்களால் தான் குடும்பம் முன்னேற நடுவர்களே. நீங்க எவ்வளவுதான் மனைவியை குறை சொன்னாலும் மனைவிக்கு அருமை எப்ப தெரியும் தெரியுமா? கடைசி காலத்துல படுத்த படுக்கையில கட்டில இருக்கும்போது தெரியும் மனைவியோட அருமை. அந்த நேரம் மனைவி என்ன இளமையாகவா இருப்பா? தள்ளாடும் நடை, குழிவிழுந்த கண்கள், ஒட்டிய கன்னம், பரட்டை தலை. ஆனால் அந்த கணவனுக்கு என்ன இன்பம் தெரியுமா? அவள் இருக்கிறாள் என்பதே இன்பம்னு சொன்னான் நடுவர்களே. அதனால்தான் இந்த மனைவிங்கிற ஜென்ம பந்தம் வந்து எத்தனை ஜென்மத்துக்குள்ளே தெரியுமா? 7 ஜென்மத்துக்கு அவ தான் சொல்லி வச்சா நடுவர்களே. 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சங்கீதமே, ஒரு வாரம் இரவு பிரிந்து வாழுமா? 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? எனவே மண்கட்டியா இருக்கக்கூடிய கணவனை மாணிக்கமா மாத்துறது சாமர்த்தியமான பெண்ணுதான். தரையா இருக்கிற கணவனை துறையா மாத்துறது சாமர்த்தியமான பெண்ணுதான் நடுவர்களே. எனவே எந்நிலையில் பார்த்தாலும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களின் சம்பாத்தியத்தை விட எங்களது பெண்களின் சாமர்த்தியமே சாமர்த்தியமே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே எத்தனை ஊருக்கு போனா கூட சித்ராக்காக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நிறைவு பேச்சாளர், ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப அருமையா அவங்க குடும்பத்தில் நடத்த நகைச்சுவை இயல்பா பேசினாங்க. உண்மையில எத்தனை ஊர்களுக்கு போனாலும் எங்களை மெய்சில் இருக்க வைத்த ஒரு ஊர்னா அது தளவாய்புரம் அப்படின்ட்டு சொல்லலாம். வியக்க வைத்த ரசிக பெருமக்கள் உங்களை அன்போடு வணங்கி, உண்மையில நாங்க நல்லா பேசணும் அப்படிங்கிறத விட நீங்கள் நன்றாக ரசித்தீர்கள், அதனாலதான் எங்களால பேச முடிஞ்சு. கண்ணதாசன் அழகா சொன்ன, ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது அப்படின்பார். ஆண்களின் சம்பாத்தியம், பெண்களின் சாமர்த்தியம். உண்மையிலே பணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் இல்லைன்னா பகைவன் பல்லும் மின்னும், பணம் இருந்தா பகைவன் பல்லும் மின்னும், பணம் இல்லைன்னா சொந்தக்காரன் சொல்லும் கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? பணம் 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 பணம்னா பெணமும் வாய திறக்கும் அப்படின்னு சொன்னாங்களே. உண்மையிலே இந்த அம்மாவுக்கும் மனைவிக்கும் காதலிக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்டா காதலி, எனக்கு ஏன்பா வாங்கி தர அப்படின்னு கேட்டா அவள்தான் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவுனா இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா?
ஆண்களை பார்த்து கேட்கிறேன், 5 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா அது உன் காதலி, 15 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா சகோதரி, 30 நிமிஷத்துல ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடியும்னா மனைவி. சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலன்னா அவள் தான் கட்டின பொண்டாட்டி மனைவி அப்படின்ட்டு சொன்னா, பணம் கொடுத்தா தான் கட்டின பொண்டாட்டி கூட மரியாதை இருக்கு. அவ்வை பாட்டி அழகா சொல்வார், மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேற் காமுறுதல் இவை யாவும் பசின்னு ஒன்று வந்தா 10 பறந்து போகும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப சாப்பிடுறதுக்கு கூட காசு வேணுமாங்க. என்னங்க நீங்க? பணம் அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் எவ்வளவு பேர் வச்சான் தெரியுமா? அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் காணிக்கை, யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை, கல்வி கூடங்களில் கட்டணம், திருமணத்தில் வரதட்சணை, திருமண விளக்கில் ஜீவனாம்சம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இழந்தால் நஷ்ட ஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வரி, அரசு பொது ஸ்தாபனம் கொடுத்தால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது வட்டி, ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம் அப்படிங்கிற பணம் என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழ் எவ்வளவு பேர் வச்சான. அந்த பணத்துக்காக அவர் ஆண்மகன் எவ்வளவு கஷ்டப்படுறான். இப்ப சமீபத்துல ட்ரெண்டிங் பாட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போனியே, நான் ஊருக்கு வந்து பார்த்த பின்னும் அவன் கூட போயிட்டு இருந்தியே, சீ 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 சீ. இதுக்கு தான் அந்த பையன் சிரிக்கிறான் பாத்தியா? இன்னைக்கு ட்ரெண்டிங் சாங்கே இன்னைக்கு இதுதான். அது எல்லா மொழியிலையும், தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாத்துலையும். அப்ப பணம் இருந்தாதாங்க மரியாதை. 60வது கல்யாணத்துக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க, சிறப்பு விருந்தினரா. பயங்கர தடபுடலா கிராண்டா இருந்துச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணத்துக்கு இவ்வளவு கிராண்டா பண்றீங்களே, உங்களுடைய 25வது கல்யாண நாளுக்கு என்ன பண்றீங்க? என்ன என்னோட 25வது கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டி அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாப்புல. சூப்பர் சார், இப்ப 60வது கல்யாணம் இப்ப என்ன பண்ண போறீங்க? என் ஒய்ஃபை அந்தமான்ல இருந்து இப்ப ரிட்டன் இப்ப கூட்டிட்டு வர போறோமா அப்படின்னாரு. புரிஞ்சு போச்சா? அப்ப என்ன நீங்க சாமர்த்தியம் அப்படிங்கிற காரணத்தினால் எந்த வகையிலுக்கு பார்த்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களின் சாமர்த்தியத்தை விட ஆண்களின் சம்பாத்தியமே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இவர் மட்டும் அனாதையா எஞ்சி கைத்தல் கொடுப்பார். உட்காருங்க. என்னங்க பணத்துக்குன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியுமா? அவங்க சொல்லும் போது, அஞ்சலி சொல்லும் போது முடிச்சாங்க, ஒரு மனைவியோட அருமை உங்களுக்கு இப்ப தெரியாது, இளமை வயதுல தெரியாது, வயதாகி கிளப்பருவத்தில் இருக்கும் போது வாயில் வரக்கூடிய வாந்திய கூட கையில் ஏந்தக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் மனைவிங்கிற ஒரு ஒற்றை உறவை தவிர வேற யாராலையுமே இருக்க முடியாதுங்க. உங்களுக்குலாம் எப்படி தெரியுமா? 30 வயதுல ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு மனைவியோட இளமை ததும்பும் அழகு தெரியும். 40 வயசுல அந்த மனைவியோட தூய்மையான அன்பு புரியும். 50 வயசுல அவளுடைய அருமை புரியும். 60 வயசுல அவள் இல்லாட்டி நான் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவான். 70 வயசுல அவள் தாயாவாள், இவன் சேயாவான். 70 வயசுக்கும் மேல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? மனைவி தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தன் ஆவாங்க. வெளிநாட்டிலெல்லாம் கோவில்கள் இருக்கின்றன, ஆனா நம்ம நாட்டில தான் குடும்பங்களே கோவிலாக இருக்கின்றன அப்படின்ட்டு சொன்னா எப்படிப்பட்ட உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடுன்னா அது பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு பிரான்ஸ், தனக்கான தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கான தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர். ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னா இல்லைன்ட்டு சொல்ல முடியுமா? மனைவியை பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஒரு ஆண்மகன் என்ன பண்றான், வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, நீங்க சொன்ன மாதிரி பண பிரச்சனை, பண கஷ்டம், தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பக்கத்துல வந்து மனைவி சொல்றா, ஏங்க தூக்கு போட்டு சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? கத்தியை வச்சு குத்திட்டு செத்துருவண்டி. கத்தி வச்சு குத்தி சாகாட்டி என்னங்க பண்ணுவீங்க? தூக்க மாத்திரை போட்டு செத்துருவண்டி. தூக்க மாத்திரை போட்டு சாகலன்னா என்னங்க பண்ணுவீங்க? தண்டவாளத்தில் தலையை வச்சு செத்துருவண்டி. தண்டவாளத்தில் தலையை வச்சு சாகலன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஓரமா போய் உட்காந்துட்டான். அப்பதான் இந்த மனைவிங்கிற ஒரு உறவு வந்து சொன்னா, ஏங்க சாகிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையாங்க? நான் இருக்கேங்க, நம்ம பிள்ளை இருக்கு, நம்ம குடும்பம் இருக்கு, தைரியமா எந்திரிச்சு வாங்க, பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மனைவி இருக்கணுங்க. நீங்க என்னதான் பணத்தை சேமித்து கொண்டு வந்து கொடுத்தாலும்
அந்த பணத்தை 20 ரூபாய் 40 ரூபாய் கூடிய வல்லமை பெண்கள் கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க. அதான் சொன்னா, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போனும் செல்லக்கண்ணு, அவ 600 ஆக்கிடுவா செல்லக்கண்ணு. பாட்டு போட்டாங்களா இல்லையா? எங்க கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல இந்த கொழுந்தியால பேசுனீங்க, வரதட்சணை பேசுனீங்க, நிறைய பேச்சாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஒரு ஆண் மகன் இறந்துட்டா அந்த பெண் மகளுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்னக்கா? விதவை, கைம்பெண். அதுவே கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல ஒரு பெண் இறந்துட்டா அந்த ஆண் மகனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன? புது மாப்பிள்ள. அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவாப்ல. 2 நண்டனத்தை பெத்து போட்டிருக்க, அவளை நான் பார்க்கணும்ல. ஆனா பட்டுக்கோட்டை என்ன சொன்னாரு தெரியுமா? மனைவியை இழந்தவன் கிழவனே ஆனாலும் மறுமணம் பண்ணிக்கிட உரிமை உண்டு, இள மங்கையை மணப்பது உண்டு மண்டை வறண்டு. கணவனை இழந்தவள் கட்டழகி ஆனாலும் கடைசி சாக மட்டும் உரிமை உண்டு, இதில் கதைகளும் கட்டிவிடு ஊர் திரண்டுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்னைக்கே சொன்னார். மனைவிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தை, அது ஒற்றை தெம்புங்க. எனக்கு இருக்கிறாங்க, அவ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெம்பு. அதனாலதான் மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 60 பேர்கள் வச்சான், 62 பேர்கள். துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையுறு மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணை, சீமாட்டி, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடியால், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகடு, குழி, வல்லபி, வனித்தை, வாயந்தி, வீடால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான். வெளிநாட்டுல எல்லாம் பாருங்களேன், புருஷன் பொண்டாட்டி அப்படி கையோடு கை சேர்த்துட்டு போவாங்க கல்யாணம் முடியும் போது. லெலலா 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 லெலலா. ஏன்? கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவன் அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா. கிளம்பு கிளம்பு ஜூலி, கிளம்பு மேரி, கம் 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 அப்படின்பா. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் ஒரு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு மாங்காமடைய மாதிரி புருஷன் முன்னாடி போனா கூட உன் கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வாரங்கிறல, அவள் தான் நம்மளுடைய தமிழச்சி. வெளிநாட்டுக்காரன் வந்து கேட்கிறா, எங்க உங்க நாட்டுல பெண்கள் கை கூட குலுக்க மாட்டேங்கிறாங்க, கை குலுக்குனா ஒண்ணு கற்பு போயிடாது, ஏன் இவ்வளவு கூச்சப்படுறாங்க? அதுக்கு நம்ம நாட்டுல இருக்கிற பெண்கள், நம்ம நாட்டுல இருக்க சொல்றோம், உங்க நாட்டுல இருக்கிற ராஜாவின் மனைவி ராணி அவங்க கிட்ட கை குலுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அவங்க ராஜாவின் மனைவி ராணி, அவங்க கிட்ட எப்படி கை கொடுக்க முடியும்? நம்மால் சொல்றான், உங்க நாட்டுல இருக்கிற ராஜாவின் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு ராணி, ஆனா எங்க நாட்டுல இருக்க அத்துணை பெண்களுமே எங்களுக்கு ராணி தாண்டா அப்படின்ட்டு சொன்னானா. இன்னைக்கு பெண்களுடைய சாமர்த்தியத்தால தாங்க குடும்பம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கோவிலா இருக்குது. எங்க குடிகார புருஷன் நம்ம சொல்றோம், குடிக்கிற பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றோம். கண்ணதாசன் சொன்னாரு, ஒரு காலியான மதுப்பாட்டல் பேசுதா மனிதனை பார்த்து, உன்னால் நான் இன்று காலி, என்னால் நீ நாளை காலி அப்படின்ட்டு காலியான மதுப்பாட்டல் மனுஷனை பத்தி பேசுதான். மதுன்ட்டு சும்மா தமிழன் பேர் வைக்கல. ஏன் பேர் வச்சான் தெரியுமா? அந்த பழக்கம் நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும், ஆனா அது கடைசி நம்மளை துன்ப கடலில் போய் ஆழ்த்தும் என்பதற்காகத்தான் தமிழன் மது அப்படின்ட்டே பேர் வச்சான். ஆனா அப்படி குடிகார கணவனா இருந்தாலும் பெண்கள் விட்டு கொடுக்குறாங்களா? அந்த அம்பாள் கிட்ட மடிப்பிச்சு ஏந்தி கேட்கிறாங்க, என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. கோலவிலியம்மா, ராஜகாலியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, பத்ரகாலியம், கண்ணியம்மா, எங்க கண்ணியம், மகோதே, அன்னைய சோதனை, தேவான சிங்கார ரூபி, எங்க அள்ளியம்மா, தம்பியம்மா, செல்ல கொல்லியம்மா, அனல் வெப்பத்தம்மா, ஒரு தாலி வரம் மடியேந்தி பிச்சை யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தைய கூட சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஆண்கள் கிட்ட இருக்கா பெண்கள் கிட்ட? குழந்தை எவ்வளவு சேட்டை பண்ணட்டுமே, அந்த குழந்தை ஓடி வந்து, ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் அம்மா கிட்ட போய் என்னெல்லாம் கேட்கும்? அம்மா என் ஸ்கூல் பேக் எங்க இருக்குமா, அம்மா என் பேக் எங்க இருக்குமா, அம்மா என் பாக்ஸ் எங்க இருக்குமா, அம்மா அது எங்க இருக்குமா, என் சாக்ஸ் எங்க இருக்குமா, என் ஷூ எங்க இருக்குமா. அம்மா கிட்ட போய் அத்தனை கேள்வி கேட்ட குழந்தை அப்பா கிட்ட போய் ஒரே ஒரு கேள்விதான் கேட்குது, அப்பா அம்மா எங்கப்பா.
அம்மாவை மட்டும் சொல்லு பூரா நான் அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடுது அவ்வளவுதான். அதனாலதான் அம்மாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அப்படின்ட்டு நம்ம சொல்றாங்க. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனைவிங்கிற கொடுக்கக்கூடிய ஒற்றை தைரியம் அது வெறும் பணம்ங்கிற உயிரற்ற காகிதம் கொடுக்கவில்லை என்ற காரண கடத்தினால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நிறைவான காரணம். இங்க என்னதான் பணத்தை கொண்டு வந்து சேர்த்தாலும் நல்ல மனத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பெண்களின் சாமர்த்தியமே என்பதை இறுதி தீர்ப்பாக வைத்து கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் துன்பம் இல்லாத வாழ்வும் துய நின் பாதத்தில் அன்பு உதவி பெரியதொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமிப்பட்டர் அபிராமி அந்த அதில் கூறியது போல எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று தலவாய்புரம் மக்கள் செழித்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.